India, location, relief and drainage, geography, standard 10, unit 1, social science. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்திலே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வச்சு சொல்லும்போது நம்ம 7th பிளேஸில் இருக்கோம். ஸோ 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம. செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியன் காண்டினென்ட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம செகண்டில் வந்து நிற்கிறோம். வேர்ல்டில் பார்த்தா 7th, ஏஷியன் காண்டினென்ட்டில் ஏசியாவுடைய காண்டினென்ட்டில் பார்த்தா இது நம்ம செகண்ட். இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் இஸ் செப்பரேட்டட் பை தி ஹிமாலயாஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி காண்டினென்ட். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏஷியாவுடைய சதர்ன் சைடு இருக்கோம். ஹிமாலயாஸ் வந்து நம்மளை வந்து ஏஷியாவுடைய காண்டினென்ட்டையும் நம்மளையும் வந்து பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான் வந்து நம்மளை பிரித்து வைக்குது. இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 2.4% ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அந்த லேண்டையும் அளவு எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.4% வந்து நம்மளுடைய டோட்டல் ஏரியா வித் அன் ஏரியா ஆஃப் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக மொத்த ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்மளோட கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். மெனி ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் லார்ஜர் தென் செவரல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கும்ல, 32 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டை விட இன்னும் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் வந்து உலகத்தில் இருக்குது. தனி நாடுகள் உலகத்தில் இருக்குது. ஸோ அந்த நாடுகளை விட நம்ம ஸ்டேட்ஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்றது எல்லை இங்கே. ஸோ லேண்டுடைய எல்லை எது, தண்ணியுடைய எல்லை என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் 15,200 கிலோமீட்டர்ஸ் லாங் லேண்ட் ஃப்ரான்டியர் வித் பாகிஸ்தான். ஸோ நம்மளுடைய அந்த லேண்டில் லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பவுண்ட்ரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பவுண்ட்ரியை மட்டுமே நம்ம லேண்டில் இருக்கக்கூடிய பவுண்ட்ரி வந்து 15,200 கிலோமீட்டர்ஸ் கணக்கு எடுக்கிறாங்க. அதில் நம்மளுடைய பவுண்ட்ரியை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து நார்த் வெஸ்ட். ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை கொஷின் பேப்பரில் நார்த் வெஸ்ட்டுன்னு கேட்ட ஆப்ஷனில் ஆப்கானிஸ்தான் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கணும். ஸோ வெஸ்ட்டில் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள், பூட்டான் வந்து நார்த்தில் இருக்குது. ஸோ இங்கே நார்த்து கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் வச்சுக்கணும். பங்களாதேஷ், மியான்மர் இந்த ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, பங்களாதேஷ் மியான்மர் மட்டும்தான் இருக்குது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ். ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய ரொம்ப பெருசாக ஒரு பவுண்ட்ரி வந்து ஷேர் பண்ணுற நாடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷ் தான். ஸோ பங்களாதேஷில் மட்டும் நம்மளுடைய பவுண்ட்ரியுடைய கிலோமீட்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4,156 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவ்வளோ லாங்கில் வந்து நம்ம பங்களாதேஷை வந்து டச் பண்ணிகிட்ருக்கோம். வைல் தி ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி இஸ் வித் ஆப்கானிஸ்தான். ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு பவுண்ட்ரி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஏன்னா அங்கே பாகிஸ்தான் இடையில இருக்கும். அதனால் ஆப்கானிஸ்தானோட ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்குது. வெறும் 106 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆப்கானிஸ்தானோட ஓட்டிகிட்ருக்கோம். about 6,100 kilometers long coastline of India is washed on 3 sides of the country. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் கீழே சவுத் சைடு பார்த்திங்கன்னா 3 பக்கமும் தண்ணியால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய அந்த லென்த், அதோடைய அளவு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மொத்தமாக. Indian Ocean and its two arms, namely the Arabian Sea in the west and Bay of Bengal in the east. ஸோ சதர்ன் சைடு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். அந்த இந்தியன் ஓஷன்லேருந்து 2 கைகள் வர மாதிரி இருக்குது. அதில் ஈஸ்ட் பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி இருக்குது. The total length of the coastline of India including the islands. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து அந்த இந்தியாவுடைய அந்த சவுத்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த எல்லையை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மளோட இந்தியாவுக்கு பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா லக்ஷத்வீப் இருக்குது, அந்தமான் நிக்கோபார்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்ம இந்தியா நாட்டை சார்ந்தது தான். ஸோ அதை சுற்றி கோஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த கடல் எல்லை இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே கணக்கு எடுத்து பார்க்கும்போது டோட்டலாக நம்மளுடைய கோஸ்ட் லைனுடைய எல்லை எவ்வளோ இருக்குது, நம்மளோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 7,506.6 கிலோமீட்டர்ஸ். ஸோ வெறும் இந்தியாவுடைய மெயின்லேண்டு மட்டும் கொஷனில் வந்தால் 6,100. நான் டோட்டல் ஏரியா கேட்டாங்க அப்படின்னா இந்திய ஐலாண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர்ஸ். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை அ நேரோ அண்ட் ஷாலோ அப்படின்னா ஆழம் குறைவான, நேரோ அப்படின்னா குறுகலான. ஸோ ரொம்ப ஆழம் குறைவான குறுகலான ஒரு தண்ணி வந்து ஒரு கடல் வந்து நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரெயிட். ஸோ ரெண்டு லேண்டை பிரிக்கக்கூடிய ஒரு சீயை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பாக் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லுவோம். பொதுவாக ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டுடைய பேர் வந்து பாக் ஸ்ட்ரெயிட். தென் இந்தியா அண்ட் தி வேர்ல்டு. ஸோ இந்தியாவுக்கும் வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன்.
The Indian land mass has the central location between the east and the west Asia. ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்டரில் இருக்கோம். எதுக்கு சென்டரில் இருக்கோம்னா ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் நடுவில் நம்ம இருக்கோம் வேர்ல்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இந்தியா வந்து சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஏஷியன் காண்டினென்ட். ஸோ இந்தியா வந்து சவுத் பக்கமாக இருக்குது. ஏஷியன் காண்டினென்ட்டுடைய சவுத் பக்கமாக நம்ம இந்தியா தான் இருக்குது. The Trans-Indian Ocean routes which connect the countries of Europe in the west and countries of East Asia provides a strategic central location to India. ஸோ எப்படி இந்தியா வந்து சென்ட்ரல் லொக்கேஷன் எதால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இந்தியன் ஓஷனுடைய ரூட்ஸ்னால நமக்கு வந்து சென்ட்ரல் பொசிஷன் வந்து கிடைக்குது. ஏன்னா யூரோப் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம நடுவில் இருக்கோம். Thus it helps India to establish close contact with the West Asia, Africa and Europe from the western coast and with south. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம யாரோடலாம் கனெக்ஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவோட, ஆஃப்ரிக்காவோட, யூரோப்போட கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். சவுத் ஈஸ்ட் பக்கமாக வெஸ்டர்ன் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் பக்கமாக நம்ம ஈஸ்டர்ன் பக்கமாக இருக்கக்கூடிய கோஸ்ட் பக்கமாக யாரோடலாம் நம்ம காண்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கிட்டையும் நம்ம காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கோம். தென் இந்தியாவுடைய சப்கான்டினென்ட், இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்றாங்க. கான்டினென்ட்ன்றது கண்டம் இல்லைங்களா. சப்கான்டினென்ட்னா கண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி கண்டம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா இந்தியா அலாங் வித் கண்ட்ரீஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால் தி சப்கான்டினென்ட். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து சப்கான்டினென்ட், சின்ன ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. This region is separated from the rest of the Asia by a chain of mountains in the northwest, north and northeast and by seas in the south. ஸோ ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்தியாவோட சேர்ந்து இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏஷியாவையும் இந்த நாடுகளையும் பிரிக்குது. எது பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிமாலயாஸ் வந்து போகுது இல்லைங்களா, ரொம்ப லாங்காக நம்மளோட ஹிமாலயாஸ் போகுது. ஸோ அந்த மவுண்டைன் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் பக்கம், நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்குது. சவுத் பக்கம் பார்த்திங்கன்னா சீஸால் நம்ம அந்த கடலுடைய எல்லைகளால் நம்ம வந்து பிரிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம தனியாக ஒரு தெரியறதுக்கு காரணம் வந்து மேலே இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸும் கீழே இருக்கக்கூடிய அந்த கடல் தான் வந்து நம்மளை தனியாக ஒரு கண்டமாக காட்டுது, சின்ன கண்டமாக காட்டுது, சப்கான்டினெண்ட்டாக காட்டுது. திஸ் ரீஜன் ஆல்சோ பொசஸ் டிஸ்டிங்க்ட் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபிசியோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக மலைகளும் கீழே ஃபுல்லாக ஓஷனும் இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஃபிசியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய அந்த அமைப்புகள், கடல், பிளாட்டியூ இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதான் ஃபிசியோகிராஃபி சொல்கிறோம். கிளைமேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளோடது. நேச்சுரல் வெஜிடேஷன் போது நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான செடி கொடிகள், மரங்கள், விளைச்சல்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. தென் மினரல்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல டைமண்ட் இருக்குது, ஒரு இடத்துல கோல்டு இருக்குது. நம்மளோட இந்தியாவில் இல்லாத மினரல்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட அந்த பொசிஷன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸும் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பல தரப்பட்ட லாங்குவேஜஸ்லாம் இருக்கிறது ஒரு காரணம். ஹென்ஸ் இந்தியா இஸ் நோன் அஸ் சப்கான்டினென்ட். அதனாலேயே இந்தியாவை வந்து சப்கான்டினென்ட்னே சொல்கிறாங்க. தனி கண்டமாக இல்லாமல் அந்த கண்டத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கண்டமாகவே இதை வந்து குறிப்பிடுறது இது ஒரு காரணம், பெரிய காரணமாக இருக்குது. லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ நம்ம இந்தியா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ எவ்வளோ தூரத்துக்கு அது பரவி இருக்குது அப்படின்றத சொல்கிறது அந்த லொக்கேஷன். எக்ஸ்டென்ட்னா பரவி இருக்கிறது. ஸோ இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitude. ஸோ latitude அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய லைன்ஸ். அது நம்ம லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த லைன்ஸில் கணக்கெடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 8 degree 4 minutesலேருந்து 37 degree 6 minutes வரைக்கும் நம்ம இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக வரும்போது. அண்ட் 68 degree 7 east 97 degree 25 minutes ஈஸ்ட் லாங்கிடியூடில் இருக்குது. லாங்கிடியூட் அப்படின்றது நார்த்லேருந்து சவுத்தில் வரையக்கூடிய அந்த லைன்ஸ். ஸோ அதில் எடுத்துக்கிட்டோன்னா 68 degree 7 minutesலேருந்து 97 degree 25 minutes வரைக்கும் ஈஸ்ட் பக்கமாகவே இருக்குது. அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 degree 4 minutesம் நார்த்தில் தான் இருக்குது, 37 degree 6 minutesம் நார்த்தில் தான் இருக்குது. இங்கே வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. லாங்கிடியூடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஹென்ஸ் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா வந்து நார்த் ஈஸ்ட் பக்கமாக இருக்குது. இந்த வேர்ல்டு மேப்பை வந்து 4ஆக பிரிச்சுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா வந்து நார்த் பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் கலந்து, அந்த நார்த்தும் இல்லாமல் ஈஸ்ட்டும் இல்லாமல் அதுக்கு இடையில இருக்குது. அதனால தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம்.
த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நம்மளோட இந்தியாவுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்மலியன் பாயிண்ட், அப்படி இல்லைன்னா அது இன்னொரு பேர் வந்து இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் இன்னொரு பேர் வந்து பிக்மலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 degree 45 minutes நார்த் லேட்டிடியூடில் அமைஞ்சிருக்கு. லொக்கேட்டட் இன் தி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்குது. த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட். இப்போ இது ஐலாண்டில் நம்மளுடைய எல்லை சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஐலாண்டை விட்டுட்டு நம்மளோட மெயின்லேண்டில் மட்டும் நம்மளுடைய அந்த கீழே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லை எதுன்னு பார்த்திங்கன்னா கேப் கேமரின், கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்குது கேப் கேமரின் அப்படின்ற இடம் தான் வந்து நம்மளோட மெயின்லேண்டுடைய எல்லை. ஆனால் மொத்தமாக இந்தியாவுடைய எல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்திரா பாயிண்ட்டை தான் சொல்லணும். இந்திரா பாயிண்ட் இல்லைன்னா பிக்மலியன் பாயிண்ட்ன்றது ஒன்று தான். த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா, நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக அப்படியே அளவெடுத்துகிட்டே வரும்போது எவ்வளோ தூரம் நம்மளோட லேண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இந்திரா கால் இன் ஜம்மு காஷ்மீர். ஸோ நார்த் எங்கேருந்து நம்ம அளவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இந்திரா கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் கன்னியாகுமரி, சவுத்தில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே நம்ம ஒரு டேப் வச்சு அளக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்திரா கால்லேருந்து டேப் வைக்கும்போது கன்னியாகுமரி வரைக்கும் டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது 3214 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர்ஸ் வருது. அதில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ரேன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து வெஸ்ட் பக்கமாக தொடங்குது. அருணாச்சல் பிரதேஷ் வந்து நமக்கு ஈஸ்ட் பக்கமாக இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஈஸ்ட் பக்கத்துலேருந்து குஜராத்தில் வெஸ்ட் பக்கமாக இருக்கிற குஜராத்தில் ரேன் ஆஃப் கட்ச் வரைக்கும் நம்ம அப்படியே அந்த டேப் வச்சு அளக்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஷின்ஸில் 1 wordsல வரும். The Tropic of Cancer 23 degree 30 minutes north passes through the middle of the country, dividing it into 2 halves as northern temperature and southern tropical lands. ஸோ நம்மளுடைய அந்த Tropic of Cancer அப்படின்ற அந்த ஒரு லேட்டிடியூட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய நடுவில் கரெக்டாக பாஸ் ஆகுது. அதான் நம்ம இந்தியா வந்து ரெண்டாக வந்து அது பிரிக்குது. ஒன்று வந்து நார்தர்ன் டெம்பரேச்சர் இருக்கும் நமக்கு, இன்னொன்று வந்து சதர்ன் ட்ராபிக்கல் டெம்பரேச்சர். அது அதிகப்படியான வெயிலும் இருக்குது, அதிகப்படியான சில்னஸும் நம்மளோட நாட்டில் வந்து நிலவுது. ஸோ சதர்ன் பார்ட்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸ்லாம் கிடையாது. ஆனால் நார்தர்ன் சைட்லலாம் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ், ரொம்ப ஐசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்தது வந்து அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான். இந்தியா ஹேஸ் பின் பொலிட்டிக்கலி டிவைடட் இன்ட்டு 29 states அண்ட் 7 union territories. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 29 states இருக்குது, 7 union territories இருக்குது. இது எதுக்காக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட்சி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து பிரிச்சிருக்கிறோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ நம்மளோட டைமை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது, ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதனால் இந்த டைம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா the longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. ஸோ நம்ம இப்போ லென்த் எடுத்தோம் இல்லைங்களா, 2933 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எத்தனை டிகிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது என்ன டிகிரியில் இருக்குது அது என்ன டிகிரியில் இருக்குதுன்னு வச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு 30 டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்து வருது. The earth rotates through its axis around 360 degree in 24 hours. ஸோ நம்ம பூமி வந்து ஒரு முறை ரொட்டேட் ஆகிட்டு வரதுக்கு 24 hours ஆகுது இல்லைங்களா. Thus a difference of 1 longitude will make a difference of 4 minutes in time. ஸோ நம்ம பூமி சுற்றும் போது ஒவ்வொரு லேட்டிடியூடுக்கும் 4 minutes எடுத்துக்கும். அப்போது 4 minutesன்றது 360 degrees சுற்றும் போது 24 hours நமக்கு வந்து கொடுக்குது. The difference in longitude between குஜராத்துடைய அந்த லாங்கிடியூட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 68 degree 7 inches ஈஸ்ட்டில் இருக்குது குஜராத். அருணாச்சல் பிரதேஷ் வந்து 97 degree 25 inch ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 29 degree 18 minutes வருது. Hence the difference in local time between these two places is 29 degree 18 minutes into 4 minutes. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு லேட்டிடியூடுக்கு 4 minutes ஆகுதுன்னு நம்ம கணக்கு எடுத்தோம். அப்போ 29 டிகிரி 18 minutesக்கு லேட்டிடியூட்ஸ் நம்ம கணக்கு போடும்போது 1 hour 57 minutes 12 seconds வருது. ஸோ இதெல்லாம் வந்து 1 wordsல கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 1 hour 57 minutes 12 seconds இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது 2 hoursன்னு சொல்லலாம். Since Arunachal Pradesh is towards east, so in Arunachal Pradesh வந்து நமக்கு ஈஸ்ட் பக்கமாக இருக்குது, it will have sunrise about 2 hours earlier. ஸோ அங்கே சன்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதாவது குஜராத் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்துரும் சன்ரைஸை.
தேன் தி சன்ரைஸ் இன் குஜராத் விச் இஸ் இட் த வெஸ்ட். ஏன்னா இது வெஸ்ட்டில் இருக்குது இல்லையா, நமக்கு சன்ரைஸ் வந்து ஈஸ்ட்டில் தான் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எலும்ப தான் பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு வந்து தெரியும். ஸோ குஜராத் அருணாச்சல பிரதேஷ் பார்த்து 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து குஜராத் சன்ரைஸை வந்து பார்க்க போகுது. இன் ஆர்டர் டு அவாய்ட் தீஸ் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் தானே பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். த டோட்டல் லோக்கல் டைம் ஆஃப் தி சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா இஸ் தி ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் தி இந்தியன். ஸோ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெரிடியன், நம்மளோட இந்தியாவுடைய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த மெரிடியனை வச்சு தான் நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அந்த சென்ட்ரல் மெரிடியன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் தான், ஈஸ்ட் லாங்கிடியூட் தான் நமக்கு நடுவில் இருக்குது. அதாவது அந்த லாங்கிடியூட் எங்கேருந்து இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட்டாக எங்கேருந்து முடியுதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. 68லேருந்து தொடங்கி 97லேருந்து முடியுதுன்னு சொல்லணுமா. அதில் கரெக்டாக சென்டரில் இருக்கிறது எந்த லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து டைமை கால்குலேட் பண்ணுறோம். இந்த எக்ஸாக்டாக இந்த லாங்கிடியூட் எங்கே வந்து எந்த ஊரில் கிராஸ் பண்ணுது, எந்த ஸ்டேட்டில் கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படிங்கிற நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இது கரெக்டாக வந்து அமையுது. அண்ட் ரஃப்லி பைசெக்ஸ் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். ஸோ கரெக்டாக மிர்சாப்பூரில் வந்து லாங்கிடியூடை வச்சு ரெண்டாக நம்ம இந்தியாவை பிரிக்குது. த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் 5:30 hours ahead of Greenwich Mean Time. ஸோ Greenwich Mean Timeன்றது வேர்ல்டில் கால்குலேட் பண்ணக்கூடிய டைம். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி ஹெட்னா இன்னும் முன்னாடி. ஸோ 5.5 hours வந்து நம்ம Greenwich Mean Time விட முன்னாடி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கண்ட்ரியும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் வச்சு தான் வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அந்த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தை வச்சு தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்ம முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. The majestic Himalayan peak in the north, the beautiful beaches in the south and the great Indian desert in the west. ஸோ நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்தர்ன் சைடு என்ன இருக்கும்னா ரொம்ப அப்படியே கம்பீரமாக நிற்கக்கூடிய ஹிமாலயன் பீக்ஸ் மவுண்டெயின்ஸ். அண்ட் சவுத்தில் என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பீச்சஸ். வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் டெசர்ட் இருக்குது. அண்ட் தி பிரெத் டேக்கிங் நேஷனல் ஹெரிட்டேஜ் இந்த ஈஸ்ட் மேக்ஸ் இந்தியா ஜியோகிராஃபிக்கலி வைப்ரண்ட் கலர்ஃபுல் அண்ட் ட்ரூலி இன்க்ரெடிபிள் இந்தியா. ஸோ ஈஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹெரிட்டேஜஸ் நிறையா இருக்குது, நேச்சுரல் ஹெரிட்டேஜஸ் நிறையா இருக்குது நம்மளோட ஈஸ்ட் சைடில். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளோட இந்தியாவுக்கு அழகான ஒரு அழகு, ஒரு இன்க்ரெடிபிளில் கொடுக்குது, ஒரு கலர்ஃபுல்லில் கொடுக்குது. ஸோ நம்ம இந்தியாவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு காரணம். தெர் இஸ் அ வேரிட் நேச்சர் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் மலைகளாவோ இது வெறும் கடல்காவோ வெறும் ஐலாண்ட்ஸாவோ இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். தோ த கண்ட்ரி ஹேஸ் மெனி லேண்ட் ஃபார்ம்ஸ் பேஸ்ட் ஆன் மேஜர் டிஃப்ரென்சஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ நம்ம நம்மளோட கண்ட்ரிலன்னு பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது மலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைகள், அதோட சின்னது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தனித்தனியாக பிரிக்காமல் மேஜர் டிஃப்ரென்ஸ் மட்டும் வச்சு பிரிச்சுருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இயற்கை வந்து 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. என்னெல்லாம்னா ஒன்று ஹிமாலயன் மவுண்டெயின், ஸோ மலைகள். அடுத்து கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் வயல்வெளிகள், பிளெயின்ஸ்ன்றது வயல்வெளிகள். பெனின்சுலர் பிளாட்டியூன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதி. அதாவது மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தால் அந்த மலை சொல்கிறோம், மவுண்டெயின் சொல்கிறோம். இது ரொம்ப கொஞ்சம் மலை மாதிரி ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் பட் கொஞ்சம் தாழ்வாக, ஆனால் மேலே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மேலே வந்து நம்மளால் மக்கள் வந்து வாழ முடியும். ஸோ மவுண்டெயின் மாதிரி ரொம்ப அப்படியே கூர்மையாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே. அதுதான் பெனின்சுலர் பிளாட்டியூ சொல்கிறோம். தென் இந்தியன் டெசர்ட் டெசர்ட் இருக்குது, பாலைவனம். அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ்ன்றது கடலை சார்ந்த அந்த அந்த நிலப்பகுதி. அண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது தீவுகள். ஸோ இப்படி பிரிச்சுருக்காங்க, 5 பிரிச்சுருக்காங்க. பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். ஸோ இங்கே 5 பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்திருக்கு. ஸோ இட் இஸ் 6 ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அதாவது நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டெயின் செயின்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ அப்படின்றது ரொம்ப சின்ன, ரொம்ப இப்போ சமீபத்தில் தான் இது உருவாச்சு அப்படின்றது மாதிரி தான் யங்கஸ்ட். லாஃப்டியஸ்ட்னா ரொம்ப அழகான ஹைட்டான அப்படின்றது, ரொம்ப உயர்வான மவுண்டெயின் செயின்ஸ் வந்து ஒரே ஒரு மவுண்டெயின் இது இல்லாமல் பல மவுண்டெயின்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுதான் வந்து நம்மளோட ஹிமாலயன் மவுண்டெயின். ஸோ உலகத்திலே மவுண்டெயின் செயின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது நம்ம இந்தியாவில் தான். பிகாஸ் தே ஹேவ் ஃபார்ம்ட் ஒன்லி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ.
ஸோ சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து உருவாச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப பழங்காலத்துது. ஸோ நம்மளது யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபோல்டிங்ஸ் ஆஃப் தி எர்த் crust டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா இருக்கக்கூடிய அந்த பிளேட்டு சைனாவுடைய பிளேட்டுக்கு அடியில் இப்போ போயிட்டுருக்கு. அப்போது ரெண்டு பிளேட்டும் ஒன்றா போய் க்ரஷ் ஆகும்போது அது அப்படியே மடிப்பாக நம்மளோட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து அப்படியே மடங்குது. ஸோ மடங்கி உயர்ந்து அப்படியே மேலே வந்து அது ஒரு மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகுது. அதான் வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது மூமெண்ட்ஸ், அதுதான் டெக்டானிக் ஆக்டிவிட்டி சொல்கிறோம். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 kilometers ஃப்ரம் தி இண்டஸ் கார்ஜ் த வெஸ்ட், பிரம்மபுத்திரா கார்ஜ் த ஈஸ்ட். ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டன் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ லாங் இருக்குன்னா 2500. வெஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் கார்ஜ் வரைக்கும் இருக்குது. ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் இது இருக்குது. ஸோ வித் ஆஃப் தி நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், அதோடைய வித் அப்படின்னா அதோடைய தடிப்பு சொல்லுவோம்ல, தட் இஸ் வித்துன்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய அந்த வித்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதா லென்த் பிரெத்துன்றது வேறு, இது வித்துன்றது அதோடைய தடிமம் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ அது வந்து 500 kilometers இருக்குது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா. அதுவே அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் போய் பார்த்திங்கன்னா 200 kilometers வித்து தான் அதில் இருக்கும். த பாமர்க் நாட் ப்ராப்பர்லி நோன் அஸ் ரூஃப் ஆஃப் தி மவுண்டன். ஸோ பாமர்க் நாட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேர்ல்டுடைய ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம், கூரை அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டுடைய கூரை இது அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயன் அண்ட் தி ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ ஹிமாலயாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மவுண்டன்ஸ்க்கும் இதுதான் வந்து ஒரு கனெக்டிங் லிங்க் மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ரம் தி பாமர் Himalayas extend eastward in the form of an arc shape. ஸோ பாமர்க் நாட்லேருந்து ஹிமாலயா, அதுக்கப்புறம் ஹிமாலயா பார்க்கும்போது ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்து இது இருக்குது. ஈஸ்ட் பக்கமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. த டேர்ம் ஹிமாலயா இஸ் derived from Sanskrit. ஸோ ஹிமாலயான்ற வேர்டு வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து எடுத்துருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா த abode ஆஃப் ஸ்னோ. அபோர்டுனா அழகு, கடவுள் சொல்லுவோம். தட் இஸ் abode ஆஃப் ஸ்னோ. ஸ்னோ நிறைந்த ஒரு இடம், அதனால அது வந்து ஹிமாலயா அப்படி சொல்கிறோம். The northern mountains that functions as a great wall is grouped into 3 divisions. ஸோ இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் வந்து பெரிய ஒரு செவர் மாதிரி அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்தியாவுக்கு. இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா Trans-Himalayas அப்படிங்கிறோம், இன்னொன்று ஹிமாலயாஸ்ன்றோம். தேர்ட் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆர் பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய 2500 kilometers நீளமாக இருக்கக்கூடிய இந்த மலையை வந்து 3ஆக பிரித்து எடுக்கிறோம், ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு Trans-Himalayas அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று Trans-Himalayas. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொன்னாலும் Trans-Himalayasன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ நம்மளுடைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சைடு. இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் தி கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். ஸோ கிரேட் ஹிமாலய ரேஞ்சுடைய நார்தர்ன் சைடு தான் வந்து இந்த Trans-Himalayas இருக்குது. இட் லைஸ் இன் ஜம்மு காஷ்மீர். ஸோ இது எங்கே இருக்குது, இந்த Trans-Himalayas பொசிஷன் எங்கே ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் டிபெட்டியன் பிளாட்டியூலையும் இருக்குது. As its aerial extent is more in Tibet, it is also known as Tibetan mountain. ஸோ இந்த டிபெட் அப்படிங்கிற இடத்துல இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த டிபெட்டியன் பிளாட்டியூவில் தான் அதிகமாக இதோடைய பரவல் இருக்குது. அதனால் இதை டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ Trans-Himalayas, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிபெட்டியன் ஹிமாலயாஸ் எல்லாமே ஒன்று தான். The Trans-Himalayas are about 40 kilometers wide in its eastern side. ஸோ ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 kilometers wide வந்து இது இருக்குது. அண்ட் about 225 kilometers wide in its central part. இது சென்ட்ரல் பார்ட்டில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா 225 kilometers wide தான் இது இருக்குது. They contain the Tethys sediments. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா செடிமெண்டேஷன்ஸ். செடிமெண்ட் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு வரும் இல்லையா, அதான் செடிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தெத்தீஸுடைய செடிமெண்ட்ஸ் வந்து நம்ம Trans-Himalayasல இருக்குது. The rocks of these regions contain fossils bearing marine sediments. ஸோ fossils அப்படின்றது அந்த உயிரினத்துடைய அடையாளம், அந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபாசில்ஸ் இருக்குது. எதுடைய ஃபாசில்ஸ் இதில் இருக்குது இந்த ராக்கில் அப்படின்னா மெரைன் செடிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் தான் மெரைன் சொல்லுவோம். ஸோ அந்த மெரைனுடைய அந்த ஃபாசில்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா அப்போ ஒருவேளை இது வந்து ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கலாம். பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடல் இருந்த ஒரு இடமா கூட அங்கே இருந்திருக்கலாம். விச் ஆர் அண்டர்லைன் பை ட்ரெஷரி கிரானைட். ஸோ இது இந்த ஃபாசில்ஸ், இந்த அடையாளங்கள் இந்த இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்து எங்கே இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷரி கிரானைட்ஸாக வந்து அது அமைஞ்சிருக்கு. இட் ஹாஸ் பார்ட்லி மெட்டமார்ஃபைஸ்ட் செடிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் ஆஃப் தி ஹிமாலயன் ஆக்சஸ். ஸோ இதில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டமார்ஃபைஸ்டு செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹிமாலயன் ஆக்சிஸுடைய கோராக இது வந்து இருக்குது. த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ்-ஹிமாலயாஸ் ஆர், ஸோ டிரான்ஸ்-ஹிமாலயாஸுடைய ரேஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் என்னவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம். இந்த 4 ரேஞ்சஸ் வந்து இந்த டிரான்ஸ்-ஹிமாலயாஸில் இருக்குது. அதாவது பெரிய பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மலைகளுடைய பெயர்கள் வந்து சொல்கிறாங்க, ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. சஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம். தென் அடுத்து ஹிமாலயாஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இது கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன். ஸோ நார்தர்ன் மவுண்டனுடைய ஒரு மெயினான இடத்துல வந்து இந்த ஹிமாலயாஸ் இருக்குது. இட் இஸ் யங் ஃபோல்டு மவுண்டன். ஏற்கனவே சொன்ன மடிப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உருவாயிருக்கு. அதனால் இது வந்து யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம் ஹிமாலயாஸ். இட் வாஸ் ஃபார்ம்ட் பை தி மூமெண்ட் ஆஃப் அங்காரா லேண்ட்மாஸ் இன் தி நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் இன் தி சவுத். ஸோ நார்த் பக்கம், அதாவது அந்த சைனாவுடைய அந்த பிளேட் வந்து அங்காரா சொல்கிறோம். அந்த அங்காரா லேண்ட்மாஸ் நார்த் பக்கமும் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் வந்து சவுத் பக்கமும் ரெண்டும் போய் ஒன்றா முட்டி மோதி இருக்கும்போது நம்மளுடைய ஹிமாலயாஸ் இருக்கிற இடத்த அப்படியே ரெண்டும் ஒன்றா க்ரஷ் ஆகும்போது இது அப்படியே மடிப்பாக அப்படியே மேலே உயர்ந்து வருது. அதான் வந்து நம்ம ஹிமாலயாஸ் சொல்கிறோம். த தெத்திஸ் சீ ஃபவுண்ட் பிட்வீன் தீஸ் 2 லேண்ட் மாசஸ் வாஸ் அப்லிஃப்டட் பை தி கம்ப்ரெஷன். ஸோ இதுக்கு நடுவில் இந்த 2 பிளேட்டும் நவுந்து ஒன்றா வந்து க்ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே தெத்திஸ் சீ அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இந்த 2 ஒன்றா சேர்ந்து இப்படி வரும்போது இந்த தெத்திஸ் சீ என்னாச்சுன்னா அப்படியே மல்லமாக இந்த 2 லேண்ட் மாசையும் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி விட்டுருக்கு. ஸோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அந்த ரிசல்டன்ட் லேண்ட்ஃபார்ம் வாஸ் தி ஹிமாலயாஸ். ஸோ அப்படி தான் இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி வந்து உருவாயிருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அதில் மெயின் டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயா, லெஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜென்ரலாக மலைகளில் எத்தனை டிவிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இது வந்து ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ். ஸோ ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஹிமாலயாஸ், லெஸர் ஹிமாலயாஸ், சிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்காங்க. இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பீக்ஸ், அதாவது உயர்வாக இருக்கக்கூடிய அந்த மலைகள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட். அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 8,848. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 8848 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா மவுண்ட் K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். இது வந்து வேர்ல்ட் செகண்ட் ஹையஸ்ட் பீக் இது சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்குது. 8,611 மீட்டர்ஸ். இது கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் இருக்குது. 8598. மக்காலு நேபாள் 88,481. டவுலகிரி, ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நங்கா பார்பட், அன்னபூர்ணா, நந்தாதேவி, காமட், நம்சா பார்வா, குர்லா, மண்டாட்டா. ஸோ இதில் எது நேபாளில் இருக்குது எது இந்தியாவில் இருக்குன்னு தனியாக பிரித்து வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பீக் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் லோயஸ்ட் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அந்த 3 டிவிஷன்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்தா பர்வாச்சல் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்லேயே 3 பிரிச்சிருக்காங்க. அதுதான் கிரேட்டர் ஹிமாலயா, லெஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தென் கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் அப்ரப்ட்லி லைக் அ வால் நார்த் ஆஃப் தி லெஸர் ஹிமாலயாஸ். ஸோ லெஸர் ஹிமாலயாஸ்க்கு அப்படியே செவர் எத்தனை மாதிரி இந்த ஒரு கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி வந்து இருக்குது. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட் 25 கிலோமீட்டர்ஸ் வைட். ஸோ இதோடைய அந்த வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ஹைட் பார்த்திங்கன்னா 6,000 மீட்டர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டன்ஸுடைய ஹையஸ்ட் இது கணக்கெடுத்து பார்க்கும்போது 6,000 மீட்டர் வரைக்கும் அது ஹைட் இருக்குது. Greater Himalayas receives lesser rainfall as compared to the lesser Himalayas. So lesser Himalaya விட greater Himalaya'க்கு வந்து rainfall குறைவு. எதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 மவுண்டனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் தி கிரேட்டர் ஹிமாலயாஸ் அஸ் கம்பேர் டு தி அதர் ரேஞ்சஸ். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்கோட மழை, வெயில், குளிர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 இந்த லெஸர் ஹிமாலயாஸ்க்கும் சிவாலிக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இதோடைய எஃபெக்ட் வந்து இதில் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் தி லூஃபி பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச். ஸோ பெரிய ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய எல்லா பீக்ஸும் வந்து எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாத்ரியில் தான் இருக்குது. The notable ones are, ஸோ இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் 8,848 மீட்டர் அண்ட் கஞ்சன்ஜங்கா 8,586 மீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இந்த 2 மெயினாக இந்த 2 பீக்ஸ் சொல்கிறாங்க. இது 2 எங்கே இருக்குன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது, அதாவது ஹிமாத்ரியில் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்காவும். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் அண்ட் கஞ்சன்ஜங்கா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது, கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் இடையில இருக்குது. அதான் வந்து
Kanchenjunga. This range is the most continuous of all ranges. So இந்த range வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும், நடுவில் பிரேக் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ரேஞ்சஸ்ன்றது பக்கத்தில் அப்படியே மலைகளாக இருக்கிறது தான் ரேஞ்சஸ் சொல்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூஸாக மலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் ரீஜன் ஆஃப் பர்மனன்ட் ஸ்னோ கவர். ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக எப்போ போனாலும் இந்த இடத்துல ஸ்னோ கவர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மலையை வந்து வெறும் ஒயிட்டாக தான் தெரியும். ஸோ இட் ஹேஸ் மெனி கிளேசியர்ஸ். அதனாலேயே இங்கே வந்து நிறைய கிளேஷியர்ஸ் இருக்கும். கிளேஷியர்ஸ்ன்றது என்னென்னா ஐஸில் இருக்கக்கூடிய ஆறுகள், அதை தான் வந்து கிளேஷியர் சொல்கிறோம். ஸோ என்னெல்லாம் கிளேஷியர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன், இந்த மூணு கிளேஷியர்ஸ் வந்து இந்த ஹிமாத்ரியில் இருக்குது. தென் லெஸர் ஹிமாலயாஸ் பற்றி பார்க்கலாம். லெஸர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாச்சல், அது ஹிமாத்ரி, இது ஹிமாச்சல். இந்த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் இது எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸுடைய நடுவில் இருக்குது. ஹைட் இது வந்து 3700 4500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அது வந்து 6000 மீட்டர்ஸ்க்கு மேலே பார்த்தோம். ஸோ இது வந்து 37 45 வரைக்கும். அண்ட் வேரிஸ் அப் டு 80 கிலோமீட்டர்ஸ். இங்கே 80 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அங்கே 25 கிலோமீட்டர்ஸ் வித் சொல்லியிருக்காங்க. இந்த மேஜர் ராக்ஸ் ஆஃப் திஸ் ரேஞ்ச் ஆர் ஸ்லேட். ஸோ இந்த ராக்ஸில் என்னெல்லாம் இருக்கும், ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு, லைம்ஸ்டோனு, குவாட்ஸைட் இருக்கும். ஸ்லேட் லைம்ஸ்டோன்றது அந்த சுண்ணாம்புலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டி. This region is subjected to extensive erosion due to heavy rainfall, deforestation, urbanization. ஸோ இந்த ஹிமாச்சலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எரோஷன்ஸ் இருக்கும். எரோஷனாக அடிச்சுட்டு போயிடுது, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது, காற்றுல அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இதில் நடக்கும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் வந்து மலைகளெல்லாம் வந்து காடுகளெல்லாம் தான் வந்து நம்ம அழிக்கும் போது தட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். அர்பனைசேஷன்ன்றது அங்கே நிறைய சிட்டிஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வரதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எரோஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது, அடித்து செல்லப்படுறது நிறைய இடத்துல நடக்குது. Purvanchal, Dhaulagar, Mahabharat are the mountain ranges found in this part. ஸோ இந்த மூணு மெயின் ரேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குது. அங்கே மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா பார்த்தோம். இங்கே Purvanchal, Dhaulagar, Mahabharat இருக்குது. மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு அங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் கொடுக்கல, இங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் ஏற்கனவே கட்டிருக்கோம். ஆர்கனைசேஷன்ற ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷிம்லா, முசௌரி, நைனிட்டல், அல்மோரா, ராணிகெட் அண்ட் டார்ஜிலிங். ஸோ இது எல்லாமே இந்த எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிவாலிக்ஸ் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய ஹிமாலயாஸுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ சிவாலிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிவாலிக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். ஸோ ஜம்மு காஷ்மீர்லேருந்து தொடங்கி அஸ்ஸாம் வரைக்கும் இது அப்படியே தொடர்ந்து இருக்கும். இட் இஸ் பார்ட்லி மேட் அப் ஆஃப் டீப்ரஸ் ப்ராட் பை தி ஹிமாலயன் ரிவர். ஸோ இதில் கொஞ்சம் மவுண்டெயின் பார்த்திங்கன்னா எதால் செய்யப்பட்டிருக்குன்னா இந்த ஹிமாலயன் ரிவரில் அடித்து வரக்கூடிய எல்லா குப்பைகள், கூலைகள்லாம் இருக்கும்ல பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அடிச்சுட்டு வருமா, அதில் தான் இந்த மவுண்டெயின் வந்து உருவாயிருக்கு. த ஆல்டிடியூட் வேரிங் பிட்வீன் 900 to 1100 மீட்டர்ஸ். ஸோ இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 900 to 1100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோடைய எலிவேஷன், அதாவது அந்த சரிவு சாய்வாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதோடைய எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 1300 மீட்டர்ஸ் வந்து இதோடைய எலிவேஷன் இருக்கும். த வித் ஆஃப் தி சிவாலயஸ் வெரிஸ் ஃப்ரம் 10 கிலோமீட்டர்ஸ் இந்த ஈஸ்ட் டு 50 கிலோமீட்டர் இந்த வெஸ்ட். ஸோ அதோடைய தடிமம் எவ்வளோ இருக்கும்னா ஈஸ்ட் பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் இருக்கும், வெஸ்ட் பக்கம் வந்தால் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ட்ரெயின். ஸோ இது கண்டினியூஸாக இருக்காது, அங்கங்கே பிரேக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்படியே பிரேக் இருந்து ஆனாலும் தொடர்ச்சியாக இருக்குது. ஹிமாலயாஸில் தொடங்கி அஸ்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக இது இருக்குது. ஆனால் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அங்கங்கே அப்படியே கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், மறுபடியும் ஒரு மவுண்டைன் ஃபார்ம் ஆகிடும், கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், அகெயின் மவுண்டைன் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதனால தான் வந்து இது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாங்கிடியூடினல் வேலி ஃபவுண்ட் பிட்வீன் த சிவாலிக்ஸ் அண்ட் தி லெஸர் ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் டன்ஸ். ஸோ இப்போது இந்த லெஸர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாச்சலுக்கும் இந்த சிவாலிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு வேலி இருக்கும், அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வெஸ்ட் பக்கமாக இருந்தால் டன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஈஸ்ட் பக்கமாக இருந்தால் சொன்னால் டுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி ஐடியல் சைட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி செட்டில்மெண்ட்ஸ் இன் திஸ் ரீஜன். ஸோ இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த மலையில் வாழக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ், அவருடைய வீடுகள் எல்லாம் எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் தான் அமைச்சிருப்பாங்க. வெஸ்ட் பக்கம் போனால் டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஈஸ்ட் பக்கம் வந்து டுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பர்வாச்சல் ஹில்ஸை பார்க்கலாம். பர்வாச்சல் வந்து இப்போ மெயின் டிவிஷனுடைய தேர்ட் பார்ட், ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் தான் வந்து பர்வாச்சல் ஹில்ஸ். இட் எக்ஸ்டென்ஸ் இன் தி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
சிஸ்டர்ஸ் 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, மிசோரம், மணிப்பூர், அவங்க அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் தி பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பர்வாச்சல் ஹில்ஸ் இருக்குது. வல் அதர்ஸ் ஆர் இன்சைட் இந்தியா. ஸோ மற்ற அந்த 2 இதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். இது மட்டும்தான் பார்டரில் இருக்குது. டாஃப்லா ஹில், அபோர், மிஷ்மி, பட்கை, நாகா, மணிப்பூர், மிசோ, திரிபுரா, மிக்கிர், கரோ, காசி, ஜைன்டியா ஆர் தி ஹில்ஸ் விச் ஆர் கலெக்டிவ்லி known as பர்வாச்சல் ஹில்ஸ். ஸோ இந்த எல்லா மலைகளும் சேர்ந்தது தான் பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாங்கிடியூடல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸுடைய அந்த லாங்கிடியூடல் டிவிஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது நீளமாக இருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னோம். காஷ்மீர், பஞ்சாப், ஸோ அப்படியே அந்த வெஸ்ட் பக்கம் அப்படியே நம்ம மேலேருந்து வரணும். காஷ்மீர், அடுத்து பஞ்சாப் இருக்குது. அதில் ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் என்னன்னா இதில் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்க்கும் சட்லஜுக்கும் நடுவில் இந்த ஒரு ஹிமாலயாஸ் வந்து இருக்குது. அடுத்து கியூமாவோன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சட்லஜுக்கும் காலி அப்படிங்கிற ரிவருக்கும் நடுவில் இருக்குது. இது எல்லாமே மேப் எடுத்து பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா காலி அப்படிங்கிற ரிவருக்கும் டிஸ்டா அப்படிங்கிற ரிவருக்கும் நடுவில் இருக்கிறத வந்து சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து அசாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னா டிஸ்டாலேருந்து டிஹாங் அப்படிங்கிற ரிவருக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து ஆசாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ அந்த ரிவருடைய நேம் பார்த்திங்கன்னா இண்டஸ், சட்லஜ், காலி, டிஸ்டா, டிஹாங். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒன்று பக்கத்தில் ஒன்று போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளோட நாட்டுக்கு இது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஹிமாலயாஸ் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் பக்கமாக வரக்கூடிய அந்த விண்டை வந்து பிளாக் பண்ணி நமக்கு நல்ல ஒரு மழையை கொடுக்குறது இந்த ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான். மெயினாக நார்த் இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்குது. இட் ஃபார்ம்ஸ் அ நேஷனல் பேரியர் டு தி சப்கான்டினென்ட். ஸோ நம்ம இந்தியாவை வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் கண்ட்ரீஸ்லாம் சேர்த்து சப்கான்டினென்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்கான்டினென்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நமக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இயற்கையாக பவுண்ட்ரி இருக்குது, நம்ம பவுண்ட்ரியே போட வேணாம் அப்படின்னா அது ஹிமாலயாஸ் தான். இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வற்றாத ஆறுகள் சொல்லுவோம். ஸோ அந்த வற்றாத ஆறுகளுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த ஹிமாலயாஸில் தான் உருவாகுது. எந்தெந்த ரிவருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்ரா, இதுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்துன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வருது. த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட் டியூ டு இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி. ஸோ நம்மளுடைய மவுண்டெயினை வந்து டூரிஸ்ட் போகணுமா, சொர்க்கத்தினுடைய டூரிஸ்ட் பேரடைஸ்ன்றது டூரிஸ்ட் சொர்க்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டூரிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு சொர்க்கம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். ஸோ இந்த பில்கிரிம்ன்றது கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது கோவில்கள் சொல்லுவோமா, அதுதான் வந்து பில்கிரிம் சொல்கிறோம். ஸோ இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த காடுகள்லேருந்து தேவையான மெட்டீரியல்ஸை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி நம்பி இருக்குன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வந்து கிடைக்குது. இப்போ நிறைய வுட்டு, ஃப்ரூட்ஸு, மெடிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரிவென்ட்ஸ் தி கோல்ட் விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் தி சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட். ஸோ சென்ட்ரல் ஏஷியாந்து வரக்கூடிய ரொம்ப சில்லான கோல்டை வந்து தடுத்து நிறுத்த ரிட்டன் அவங்களுக்கே கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளை இந்தியாவை வந்து ரொம்ப கோல்டு ஆகாமல் நம்மளை வந்து பத்திரமா பாதுகாக்கிறது இந்த ஹிமாலயாஸ் தான். ஹிமாலயாஸ் ஆர் ரினவுண்ட் ஃபார் அ ரிச் பயோடைவர்சிட்டி. ஸோ நம்மளுடைய ஹிமாலயாஸில் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்றது எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். ஸோ அது ரொம்ப ரிச்சான ஒரு நேச்சுரல் லிவிங் பீங்ஸை வந்து உயிரோடு உயிரினங்களை வந்து அது வச்சிட்ருக்கோம் ஹிமாலயாஸ். கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்ன்றது நிலப்பகுதி, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியை தான் கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னா. நார்தர்ன் பிளெயின்ஸ்னு எங்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய நார்த்து பக்கமாக இருந்த பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
The fertile land extending across 7 North Indian states forms the Great Northern Plains. ஸோ இந்தியாவில் நார்த் பக்கமாக இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்டை கடந்து இந்த பிளெயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஹிமாலயஸ் வந்து ஃபுல்லாக படர்ந்து இருந்தது இல்லைங்களா, நார்த்லேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது மாதிரி அதை தொடர்ந்து அப்படியே இந்த பிளெயின்ஸும் அந்த கடல் அந்த ஆறுகளை ஒட்டி வரக்கூடிய இந்த நிலப்பகுதியை தான் வந்து நம்ம நார்தர்ன் பிளெயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் இதில் எத்தனை டச் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 7 ஸ்டேட்டை வந்து டச் பண்ணி இந்த பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் எக்ஸ்டென்சிவ் பிளெயின் லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ஸோ நார்தர்ன் சைடில் ஹிமாலயாஸ்லாம் இருக்கிற மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் வந்து அதோடைய சவுத்து பக்கமாக தான் பார்த்திங்கன்னா இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் பிளெயின் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுவியம் இந்த வேர்ல்டு. ஸோ உலகத்திலே நிறைய அலுவியல் சாயல் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் பிளெயின் தான் வேர்ல்ட்லேயே. அண்ட் இஸ் டெபாசிட்டட் பை த ரிவர்ஸ். ஸோ இதில் அந்த அலுவியல் சாயில் அப்படின்றது அலுவியல்ன்றது ஒரு சாயில். ஸோ அலுவியம்ன்றது அந்த இதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான சத்துகள் வந்து இந்த அலுவியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது. மண்ணில் அலுவியம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்ல க்ரோத் வந்து நமக்கு இருக்கும், விளைச்சல் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த ஆறுகள் பாஞ்சு ஓடக்கூடிய ஆறுகள் வந்து டெபாசிட் பண்ணுது, எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த அலுவியம் கொண்டு வந்து அந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் பக்கமாக டெபாசிட் பண்ணிவிட்டு கடந்து போகுது. ஸோ எந்தெந்த ஆறுகள் வந்து இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்க்கு அலுவியம் சாயில் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ஒரு 3 பெரும் நதிகளும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் அதுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சின்ன சின்ன நதிகளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுவியம் டெபாசிட் வந்து கொடுத்து அது ஒரு கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் வேர்ல்டுலேயே வந்து அதிகப்படியான அலுவியம் டெபாசிட் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின்ஸாக ஆக்குனதுக்கு இந்த 3 ரிவர்ஸ் தான் வந்து மெயின். த லென்த் ஆஃப் தி பிளெயின் இஸ் அபவுட் இந்த பிளெயின் இந்த வயல்வெளி இந்த நிலப்பகுதி எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர்ஸ் லென்த்துக்கு வந்து இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் அமைஞ்சிருக்கு. அதோடைய வித்து அகலம் எவ்வளோ இருக்கும்னா 240லேருந்து 320 கிலோமீட்டர்ஸ் அகலம் இருக்கும். இட்ஸ் வித் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து நீங்கள் வெஸ்ட் பக்கமாக வந்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த அகலம் வந்து அப்படியே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும், அதிகம் ஆகிக்கிட்டே வரும். இட் கவர்ஸ் அன் ஏரியா. ஸோ அது மொத்தமாக எவ்வளோ ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 lakh square kilometers இருக்குது. ஸோ லென்த்து சொல்லியிருக்காங்க, வித்து சொல்லியிருக்காங்க, ஏரியா எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரிமார்க்கபிளி அ ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ் வித் அன் இன்பெர்செப்டிபிள் ஸ்லோப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்போது பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இம்பெர்செப்டிபிள் ஸ்லோப்னா அது அப்படியே லைட்டாக ஸ்லோப் மாதிரியே இருக்கும் பார்க்க. தே ஆர் ஃபார்ம்டு மோஸ்ட்லி பை தி டெபாசிஷனல் ப்ராசஸ் ஆஃப் தி ஹிமாலயன் அண்ட் விந்தியன் ரிவர்ஸ். ஸோ இந்த கங்கை, பிரம்மபுத்திரா, இண்டஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹிமாலயிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் தான். ஸோ இமயமலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகளும் விந்தியன் அப்படிங்கிற ரிவர்ஸ்லேருந்து தான் வந்து இந்த மெயினாக இந்த டெபாசிஷனல் வந்து நடக்குது. திஸ் ரிவர்ஸ் டெபாசிட்ஸ் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அலாங் த ஃபுட் ஹில்ஸ் அண்ட் ஃப்ளட் பிளைன்ஸ். ஸோ வெறும் அலுமினியம் மட்டுமே இதை கொண்டு வந்து சேர்க்காது, மற்ற எல்லாத்தையும் அடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணது. அது செடிமெண்ட்ன்றது அங்கே தங்கி இருக்கக்கூடிய விஷயம். ஆறில் அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டுரும். அதுதான் செடிமெண்ட்னு சொல்கிறோம். த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செடிமெண்ட் டெபாசிஷன் இன் த பிளெயின்ஸ் ஏரியாஸ் அஸ் ஃபாலோஸ். முக்கியமான இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான செடிமெண்ட் டெபாசிஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். த பாபர் பிளெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெயினுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபர் பிளெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் பிளெயின் இஸ் மேட் அப் ஆஃப் கிரேவல்ஸ்னால் கூழாங்கற்கள். ஸோ கற்கள் நிறைய இந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும். ஆறுலேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரக்கூடிய கூழாங்கற்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டெபாசிட் ஆகிருக்கு. அண்ட் அசார்டட் செடிமெண்ட்ஸ். ஸோ பெரிய பெரிய செடிமெண்ட்ஸும் இதில் இருக்கும். டெபாசிட் பற்றி ஹிமாலயன் ரிவர். ஸோ இமயமலையிலேருந்து வேகமாக அடிச்சுட்டு வரக்கூடிய ஆறு இந்த பெரிய பெரிய கற்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்திருக்கு, கூழாங்கற்கள் எல்லாம் சேர்த்திருக்கு. த porosity of this plain is so high that most of the small streams flow over this region disappear. ஸோ இது கூழாங்கற்கள்ல நிறைய இதில் இருக்கிறதுனால குட்டி குட்டியாக வரக்கூடிய ஆறுகள் எல்லாம் இதுக்குள்ளே பாஞ்சு போகிறதுனால மேலே அந்த ஆறு வந்து திடீர்னு காணாமல் போயிடுற மாதிரி ஆகிடும். நிறைய தண்ணி வரும்போது தான் மேலே அந்த தண்ணி வந்து தெரியும். ஸோ கூழாங்கற்களுக்குள்ளே அது ஆக்சுவலாக அந்த நதி வந்து உள்ளே பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த கூழாங்கற்கள் இருக்கிறதுனால அது தெரியாமல் போயிருந்தது. அதான் டிஸப்பியர்னு சொல்லியிருக்காங்க. போரோசிட்டின்றது தண்ணி உள்ளே போகக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம கூழாங்கற்கள் ஒரு கப்பில் போட்டு தண்ணி உள்ளே போடும்போது அதில் அப்படியே உள்ளே போயிடும் இல்லைல்ல, மண் போடும்போது அது இழுத்துக்கும் மண். ஸோ அது அந்த போரோசிட்டின்றது உள்ளே நுழையிறது. அதான்
அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இட் லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி ஷிவாலிக் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ ஷிவாலிக் ஹிமாலயாஸில் நம்ம ஹிமாலயா மவுண்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ஷிவாலிக்ஸ்ன்றது லாஸ்ட்டாக வரக்கூடியது. ஸோ இந்த ஷிவாலிக்ஸ்லேருந்து வெஸ்ட் பக்கத்துலேருந்து ஈஸ்ட் பக்கத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் தான் வந்து பாபர் பிளேன் சொல்கிறாங்க. ஜம்மு டிவிஷன் டு அசாம், ஜம்முலேருந்து அசாம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிவாலிக் இதுக்கு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பாபர் பிளேன் வந்து நமக்கு கிடைக்கும். இட்ஸ் வித் வேரிஸ் ஃப்ரம் 8 to 15 கிலோமீட்டர். ஸோ அதோடைய அடர்த்தி எவ்வளோ தூரத்துக்கு அதோட அடர்த்தி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் வைடர் இன் தி வெஸ்டர்ன் பிளைன்ஸ். ஸோ எந்த பக்கம் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளைன்ஸில் தான் வந்து அதோடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது ஜம்மு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் தேன் இந்த ஈஸ்ட். ஏன்னா ஜம்மு பக்கமாக இருந்து தான் அந்த ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து ஆறு அப்படியே வேகமாக ஓடி வருதுங்களா. இப்போ அங்கே தான் நிறைய டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ போக 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 அப்படியே குறைஞ்சிரும். அதனால ஜம்முடைய டிவிஷனில் ரொம்ப அகலமாக இருக்குது அந்த இடம்னு சொல்கிறாங்க. than in the East Assam. This plain is not suitable for cultivation. ஸோ இந்த இடத்துல இந்த பாபர் பிளெயினில் குளங்கற்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல விளைச்சல் பண்ணுறது கஷ்டம். விளைச்சல் வந்து அதிகமாக அங்கே வராது, கல்டிவேஷன் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் சுட்டபிள், பண்ண முடியாத இடமா இது அமைஞ்சிருச்சு. ஒன்லி பிக் ட்ரீஸ் வித் லார்ஜ் ரூட்ஸ் ட்ரைவ் இன் திஸ் ரீஜன். ஸோ பெரிய பெரிய மரங்களால் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ முடியும். அடுத்து இருக்கக்கூடியது டெராய் ட்ராக். ஸோ இந்த பிக்சரில் பார்த்துட்டு பாருங்கள், ஹிமாலயாஸ்க்கு அடுத்து பாபர், அந்த பாபர் பிளெயினில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கூழாங்கற்கள் இருக்கும். ஸோ அடுத்து டெராய் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் வெஜிடேஷன். ஸோ இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்கும். டேம்ப்னஸ்னால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து டெராய் ட்ராக்கு. திக்காக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். அண்ட் நிறைய வைல்ட் லைஃப் இருக்கும். வைல்ட் லைஃப்ன்றது காடுகள், அதில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே தான் வந்து வைல்ட் லைஃப்னு சொல்கிறோம். திஸ் ட்ராக் லைஸ் டு தி சவுத் ஆஃப் பாபர் பிளைன்ஸ். பாபர் பிளைனுக்கு சவுத் பக்கமாக இந்த டெராய் பிளைன் வந்து இருக்குது. த வித் ஆஃப் திஸ் பெல்ட் இஸ் 15 to 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோடைய அகலம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 30 கிலோமீட்டருக்கு இருக்கும். த டெராய் இஸ் வைடர் இன் தி ஈஸ்டர்ன் பார்ட். ஸோ இது எங்கே ரொம்ப அகலமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு. பாபர் வந்து நம்ம வெஸ்டர்ன் சைடுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த டெராய் வந்து ஈஸ்டர்ன் சைடில் தான் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆஃப் தி கிரேட் பிளைன்ஸ் எஸ்பெஷலி இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால்ஸ். மெயினாக எங்கே இது ரொம்ப அழகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய மழை வந்து இருக்கிறதுனால, மழைப்பொழிவு அங்கே நிறைய இருக்கிறதுனால இந்த டெராய் வந்து அங்கே ரொம்ப திக்காக இருக்குது. வித்னஸ் வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்குது. இன் மெனி ஸ்டேட்ஸ் த டெராய் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். ஸோ நிறைய ஸ்டேட்டில், நம்மளோட இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெராய் ஃபாரஸ்ட், நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. இந்த டெராய் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கல்டிவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது விளைச்சல் செய்கிறதுக்காக, ஃபர்டிலைசேஷன் செய்கிறதுக்காக இந்த காடுகளை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அடுத்து பங்கார் பிளைன். ஸோ பங்கார் பிளைன் அப்படின்றது டெராய், பாபருக்கு அடுத்து டெராய்க்கு அடுத்து வரக்கூடியது பங்கார் பிளைன். அந்த பிக்சரில் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. த பங்கார் ரெப்ரசன்ட்ஸ் தி அப்லாண்ட் அலுவியல் ட்ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துல அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார்ம்டு பை தி ஓல்டர் அலுவினியம். ஸோ ஓல்டர் அலுவியம் அப்படின்றது ரொம்ப வருஷத்துலேருந்து வந்து அங்கே டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய அந்த அலுவிலியம், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியது இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கிறது. த பங்கார் லேண்ட் லைஸ் அபவ் த ஃப்ளட் லிமிட்ஸ் ஆஃப் தி ஏர். ஸோ இந்த பங்கார் பிளைன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளட் லிமிட்டை தாண்டி இருக்கும். அதாவது ஃப்ளட்டுன்றது அந்த வெள்ளம், ஆற்றுல வெள்ளம் அதிகமாக அடிச்சிட்டு வரும்போது அந்த வெள்ளத்தில் சிக்காமல் இந்த நிலப்பகுதி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த சாயில் இஸ் டார்க் இன் கலர். ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ் அப்படின்றது இந்த காஞ்சி போன லீவ்ஸு எல்லா விஷயத்தையும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹியூமஸ். செடி வளர்கிறதுக்காக போடக்கூடிய சத்துகள் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காட்டில் அந்த இலைகள் எல்லாம் படிஞ்சு கிடக்கும். ஸோ அதுதான் ஹியூமஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல விளைச்சல் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த காஞ்சி போன இலைகள், இறந்து போன அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் அதுலேருந்து எல்லாம் அதுக்கு கிடைக்கும். அதான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெல் ட்ரெயின்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ வெல் ட்ரெயின்டுனா இந்த இடத்துல தண்ணி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் வெல் ட்ரெயின்ட். அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பிளெயின் வந்து இந்த பங்கார் பிளெயின் தான். ஸோ சாயில் எப்படி இருக்கும்னா டார்க்காக இருக்கும், டார்க் கலரில் இருக்கும், ஹியூமஸ் அதிகமாக இருக்கும். ஹியூமஸ்ன்றது அதுக்கு தேவையான சத்துக்கள் அண்ட் தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். வெல் ட்ரெயின்டுனா தண்ணி எப்பயுமே விளைச்சலுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து காதர் பிளெயின். ஸோ பங்காருக்கு சவுத்தில் இருந்து இருக்குது. த நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அலாங் தி கோர்சஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் ஆர் நோன் அஸ் காதர் ஆர் பெட்
லேண்ட்ஸ். ஸோ இந்த புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய அலுவியம் ட்ராக் சாயிலெல்லாம் எங்கே போய் டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்காரை தாண்டி போய் காதர் அப்படிங்கிற இடத்துல வந்து டெபாசிட் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த காதர் ட்ராக்ஸ் ஆர் என்ரிச் பை ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர் டூரிங் ரெய்னி சீசன். ஸோ ஒவ்வொரு மழைக்காலத்துலையும் பார்த்திங்கன்னா புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த அலுவியம் வந்து இந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும். பங்காரில் இருக்கிறது எப்பயோ அடிச்சுட்டு வந்து இருக்கக்கூடிய அலுவிலியம் சாயில். அதனால தான் அது வந்து அந்த வெள்ளப்பெருக்கு வர இடத்துக்கு தாண்டி தான் இருக்குதுன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ இது வெள்ளப்பெருக்கு வர இடத்துலையே இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல புதுசாக அந்த அலுவிலியம் சாயில் ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிட்டே இருக்கும். தி காதர் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ காதர் லேண்டில் என்னெல்லாம் இருக்கும்னா சாண்டு மணல் இருக்கும், சில்ட்டு ஜலிச்ச மாதிரி மண் இருக்கும், கிளே வந்து களிமண் அண்ட் மண் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இட் இஸ் ஹைலி ஃபெர்டைல் சாயில்ஸ். ரொம்ப அதிகப்படியான விளைச்சல் செய்யறதுக்கு ஏற்ற நிலம் வந்து காதர். ஸோ பங்காரும் காதரும் விளைச்சல் செய்ய ஏற்ற ஒரு இடம். டெல்டா பிளைன்ஸ். அடுத்து டெல்டா அப்படின்றது இந்த ஆறுகள் எல்லாம் போயிட்டு அந்த கடலை அடையிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், அதான் வந்து டெல்டா பிளைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த டெல்டா பிளைன்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காதர் லேண்ட். ஸோ காதர் லேண்ட் தாண்டி இருக்கக்கூடியது டெல்டா லேண்ட்ஸ்னு சொல்கிறோம். இட் கவர்ஸ் அபவுட் 1.9 lakh kilometers. ஸோ இதோடைய இடம் இது எவ்வளோ பிளேஸ் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 lakh square kilometers வந்து இதோடைய ஏரியா இன் தி லோயர் ரீச்சஸ் ஆஃப் கங்கா ரிவர். ஸோ இந்த கங்கா ரிவர் கடைசியாக போயிட்டு கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி இடம் இது. இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் டெபாசிஷன் ஆஸ் அ ரிவர் ஃப்ளோஸ் இன் இட்ஸ் ட்ராக் ஸ்லக்கிஷ்லி, அப்படியே சேராக இருக்க மாதிரி, சக்கிஷ்லினா ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரியான டெபாசிட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். இந்த டெல்டாயிக் பிளேன் கன்சிஸ்ட்ஸ் மெயின்லி ஆஃப் ஓல்டு மட், நியூ மட், மார்ஷ். ஸோ இந்த டெல்டாயிக் பிளேனில் என்னெல்லாம் இருக்கும்னா பழைய மண் இருக்கும், புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய மண் இருக்கும், மார்ஷ்ன்றது அந்த சகதி சொல்லுமா அதெல்லாம் இருக்கும். இந்த டெல்டா ரீஜன் த அப்லாண்ட்ஸ் ஆர் கால்ட் சார்ஸ். ஸோ இந்த டெல்டா பகுதியில் முன்னாடி வரக்கூடிய அப்லாண்ட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஒரு இதை வந்து என்ன சொல்கிறோன்னா சார்ஸ்ன்னு சொல்கிறோம். வைல் தி மார்ஷி ஏரியாஸ் ஆர் கால்ட் பில்ஸ். இதே ரொம்ப அப்படியே கச்சா என்ன சொல்கிறது, ரொம்ப ஈரப்பதம் நிறைந்த அந்த இடமா இருந்தால் அது மார்ஷி லேண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரத்தன்மை நிறைய இருக்கக்கூடிய இடத்த மார்ஷி சொல்கிறோம், அதுக்கு பேர் பில்ஸு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். On the basis of deposition of sediments by various rivers. ஸோ பல ஆறுகள்லேருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செடிமெண்ட் எது தங்குது இல்லைங்களா, அதான் செடிமெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த செடிமெண்ட்ஸை வச்சு டெபாசிஷன்ஸை வச்சு அண்ட் டொப்போக்ராஃபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த அங்கே அது இப்போது நம்ம குளங்கள் கொண்டு வந்துச்சு அங்கே வந்து விளைச்சல் பண்ண முடியாது, அப்புறம் ஓல்டு அலுமினியம் சாயில் இருக்குது அங்கே ஃபாரஸ்ட்லாம் திக்காக இருக்கலாம் சொல்லி அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியாவை 4ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று ராஜஸ்தான் பிளெயின், இன்னொன்று பஞ்சாப், ஹரியானா, கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ 4ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளெயின்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இட் இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ ஆரவல்லி மலைக்கு பக்கத்தில் அந்த ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடு தான் வந்து ராஜஸ்தான் பிளெயின்ஸ் அமைஞ்சிருக்கு. It covers an area of about 1,75,000 square kilometers. ஸோ இந்த பிளெயின் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர் லூனி. ஸோ இந்த ராஜஸ்தான் பிளெயின் மெயினாக யாரால் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிவர் லூனி அப்படிங்கிற ரிவரால் தான் இது உருவாச்சு. அந்த லாங் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி, அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு காணாமல் போயிட்டு மறுபடியும் உருவாகக்கூடிய சரஸ்வதி ரிவர். ஸோ இந்த 2 ரிவரால் தான் இந்த ராஜஸ்தான் பிளெயின் வந்து உருவாகுது. There are several salt lakes in Rajasthan. ஸோ ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன லேக்ஸ் இருக்குது, அது ரொம்ப சால்ட்டாக இருக்கும், உப்பாக இருக்கக்கூடிய லேக்ஸ் வந்து அங்கே இருக்குது. சாம்பார் சால்ட் லேக், புஷ்கர் லேக். ஸோ சாம்பார் சால்ட் லேக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்கர் லேக்குன்னு சொல்கிறாங்க. நியர் ஜெய்ப்பூர் இஸ் அ ப்ராமினென்ட் ஒன். ஸோ அது ரொம்ப அதிகமான உப்பு இருக்கக்கூடிய ஒரு லேக் வந்து சாம்பார் லேக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளெயினில் இருக்குது, ஜெய்ப்பூர் கிட்ட இருக்காது. தென் பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். Punjab Haryana Plains lies to the northeast of the Great Indian Desert. So Great Indian Desertக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. This plain is found over an area of about 1.75 lakh square kilometers. ஸோ அங்கே 1,75,000 படுதோ. ஸோ மோரலஸ் அதே மாதிரி தான் இது 1.75 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின் ஆர் ஃபார்ம்டு பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர் சட்லஜ், பீஸ், ரவி. ஸோ இந்த இதில் வந்து கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம்.
அங்கே என்னென்ன ரிவர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் என்னென்ன ரிவர்னு சொல்லிட்டு ஒரு காலம் மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் படித்து வச்சுக்கலாம். இங்கே லூனாரும் சரஸ்வதியும் இங்கே வந்து சட்லஜ், பீஸ், ரவி ரிவர்ஸால் ஏற்பட்டது தான் இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். திஸ் பிளெயின் ஆக்ட்ஸ் as வாட்டர் டிவிடெண்ட் டோப். ஸோ இந்த பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து ரெண்டாக பிரிக்குது, டிவைட் பண்ணுது, ரெண்டாக பிரிக்குது. The two major watersheds it divides are யமுனா, சட்லஜ் அண்ட் கங்கா யமுனா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கிறது ரெண்டாக பிரிக்குது. அது எதை ரெண்டாக பிரிக்குதுன்னு பார்த்திங்கன்னா யமுனா சட்லஜாக பிரிக்குது, கங்கா யமுனாவை பிரிக்குது. இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின். அடுத்து கங்கா பிளெயின்ஸ். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி யமுனா ரிவர் இந்த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். ஸோ வெஸ்ட் பக்கம் யமுனா ரிவர்லேருந்து தொடங்கி ஈஸ்ட் பக்கம் பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிளெயின் நிலப்பகுதியை வந்து கங்கா பிளெயின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக கங்கா நதிகளால் அமைஞ்சிருக்கு. இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதுதான் அதிகம், அந்த ரெண்டு பிளெயின்ஸை விட கங்கா பிளெயின்ஸ் வந்து அதிகம், கிட்டத்தட்ட 2 மடங்குன்னே சொல்லலாம். ரிவர் கங்கா அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ ரிவர் கங்காவும் அதை தொடர்ந்து சின்னதாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ட்ரிபியூட்டரிஸும் என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா காக்ரா, காண்டாக், கோசி, யமுனா, சம்பால், பெட்வா, இன்னும் நிறைய இருக்குது, எக்ஸட்ரா போட்டாங்க. ஸோ அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து சேர்ற அந்த சின்னதாக ஆறுகள், அதை தான் ட்ரிபியூட்டரிஸ் சொல்கிறோம். constitutes this plain by their sediments and make the great plain in India. ஸோ இந்த எல்லா நதிகளும் சேர்ந்து தான் இந்த கிரேட் கங்கா பிளெயினை வந்து உருவாக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிளெயின் இது, நிலப்பகுதி எது, விளைச்சல் நல்லா நிறைச்சி கொடுக்கக்கூடிய விளைச்சல் பகுதி எதுன்னு பார்த்தா கங்கா பிளெயின்ஸ் தான். The general slope of the entire plain, upper, middle and lower Ganga Plains is towards east and southeast. ஸோ இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், எப்படி இது சாய்வாக அமைஞ்சிருக்குன்னா ஈஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு அது அப்படியே சாய்வாக அமைஞ்சிருக்கு. தென் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸை பார்க்கலாம். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம். ஸோ பிரம்மபுத்திரா லேக் எங்கே இருக்குன்னா மெயினாக அசாம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இட் இஸ் அ லோ லெவல் பிளெயின் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா ஜம்முலேருந்து ஆரம்பித்து அசாம் வரைக்கும் வருதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கிரேட் பிளெயின்ஸ் தான் வந்து பிரம்மபுத்திரா பிளெயின், மெயினாக அசாமில் இருக்குது. பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஃபவுண்ட் பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ் பிரம்மபுத்திரா. ஸோ இந்த பிளெயின்ஸ்க்கு யார் மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறுலேருந்து வரக்கூடிய பிளெயின்ஸ் தான் இது. இட் கவர்ஸ் அன் ஏரியா. ஸோ இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அது லேக்ஸில், அது லட்சங்களில் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது 56,000 தான் இருக்குது. ஸோ மோரலஸ் பாதிக்கு பாதி. தீஸ் பிளெயின்ஸ் கிரியேட் அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ். ஸோ அலுவியல் டெபாசிட்ஸும் இருக்குது, ஈரப்பதம் நிறைஞ்ச மார்ஷி ட்ராக்ஸும் கூட இங்கே இருக்குது. த பெனின்சுலார் பிளாட்டியூ. பெனின்சுலார் அப்படின்றது இங்கே 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிற இடம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து நம்ம பெனின்சுலார் தான். நம்மளோட 3 பக்கமும் கடல்களாக சூழ்ந்துருக்கு. ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்றது இங்கே பிளாட்டியூ அப்படின்னா என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியை விட கொஞ்சம் உயர்வான இடம், அதுதான் வந்து பிளாட்டியூன்னு சொல்கிறோம். பெரிய மலைகளும் கிடையாது, ரொம்ப சின்னதாக கல்லும் கிடையாது, அது பட் ஒரு குன்றுன்ற மாதிரி சொல்கிறது, தட் இஸ் பிளாட்டியூ. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியை விட கொஞ்சம் உயர்வான இடம், அந்த பிக்சரில் காட்டியிருப்பேன் பாருங்கள், அதுதான் வந்து நம்ம பிளாட்டியூன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அந்த பெனின்சுலாரில் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ் என்னெல்லான்றதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த பிளாட்டியூ ரீஜன் லைஸ் டு த சவுத் ஆஃப் தி நார்த் கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். ஸோ கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் நார்த் சைடு இருக்குதுன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சவுத் சைடு இருக்கிறது தான் இந்த பிளாட்டியூ ரீஜன். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் அ கண்ட்ரி. நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய மிக அதிகமான ஒரு அமைப்பை எடுத்திருக்கிறது இந்த பெனின்சுலார் பிளாட்டியூஸ் தான். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 16 lakh கிலோமீட்டர்ஸ். ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூஸால் அமைக்கப்பட்டிருக்கு. அபவுட் half ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ பாதி நாடு பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டியூ மேலே தான் இருக்கும். இட் இஸ் அன் ஓல்ட் ராக்கி பிளாட்டியூ ரீஜன். ஸோ ரொம்ப பழங்காலத்து ஒரு பிளாட்டியூ இது, உயர்வான ஒரு மலைப்பகுதி இது. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with the
ரிவர் வேலி. ஸோ பிளாட்டியூஸ் இருக்கும், பெரிய பெரிய ஹில் ரேஞ்சஸ் இருக்கும், பெரிய பெரிய மலைகள் இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆறுகள் ஓரக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கும் இந்த இடத்துல, இந்த பிளாட்டியூஸில். அரவல்லி ஹில்ஸ் மார்க் தி நார்த் வெஸ்ட் பவுண்டரி ஆஃப் தி பிளாட்டியூ ரீஜன். ஸோ இந்த பிளாட்டியூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் உயர்வான பகுதி, சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியோட உயர்வான பகுதின்னு சொல்கிறோமா. அப்போ இதை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, அதில் எல்லைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நார்த் வெஸ்ட் பவுண்டரியில் பார்த்திங்க அப்படின்னா அரவல்லி ஹில்ஸ் இருக்கும். இட்ஸ் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆர் மார்க்டு பை பண்டல்கண்ட் அப்லாண்ட். ஸோ அதுவே நார்த் ஈஸ்ட் பக்கமாக போய் பார்த்தோம் அப்படின்னா பண்டல்கண்ட் அப்லாண்ட் இருக்கும், கைமர் இருக்கும், ராஜ்மா ஹில்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் பக்கமும் ஈஸ்டர்ன் பக்கமும் இருக்கும். தி ஆல்டிடியூட் ஆஃப் தி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தி பிளாட்டியூ இஸ் மோர் தென் 600. ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு, இப்போ நம்ம பெரிய மலைகள் மாதிரி இது கிடையாது, ஆனால் இது ஒரு குன்று மாதிரின்னு சொல்கிறோமா. அப்போ இது எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு 600 மீட்டர் அதிகம் ஹைட்டில் இந்த பிளாட்டியூ வந்து அமைஞ்சிருக்கும். ஃபார் மீன் சி லெவல், அந்த கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் வரைக்கும் உயரவாக இந்த பிளாட்டியூஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் தி பிளாட்டியூ. ஸோ இந்த ஒரு பிளாட்டியூவில் எது ரொம்ப ஹைட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப உயர்வான ஒரு இடம்னு பார்த்தா ஆனைமுடி அப்படிங்கிற இடம். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2695 மீட்டர்ஸ். அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலையில் தான் இந்த ஆனைமுடி அப்படின்ற பீக் வந்து அமைஞ்சிருக்கு. த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இது எந்த பக்கம் சாய்வாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பக்கம் தான் சாய்வாக இருக்கும். த கிரேட் பிளாட்டியூ இஸ் அ பார்ட் ஆஃப் தி கோண்ட்வானா வெரி ஏன்ஷியன்ட் லேண்ட்மாஸ். ஸோ இந்த பிளாட்டியூ எதோட ஒரு பகுதினா கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி தான் வந்து இந்த பிளாட்டியூ. கோண்ட்வானான்றது ஒரு பிளேட்டு. நம்ம கோண்ட்வானா பிளேட்டு தான் போயிட்டு அந்த சைனா பிளேட்டோடு இடிச்சிட்டு நிற்கிறோம். ஸோ நம்ம இருக்கிறது கோண்ட்வானா பிளேட்டில். டியூ டு த ஓல்ட் ஏஜ் த ரிவர் இன் திஸ் ரீஜன் அட்டைன்ஸ் தேர் பேஸ் லெவல் அண்ட் டெவலப்ஸ் ப்ராட் அண்ட் ஷாலோ வேலிஸ். ஸோ ரொம்ப பழங்காலத்துலேருந்து இது இருக்கிறதுனால ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய பேஸ் லெவல் அடைஞ்சிட்டு ஷாலோ வேலிஸ், அதாவது ஆழம் குறைவான பள்ளத்தாக்குகளை வந்து உருவாக்குது. The river Narmada divides the plateau region of India broadly into two. ஸோ river Narmada அப்படிங்கிறது இந்த பிளாட்டியூவில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. இது வந்து ரெண்டாக பிரிக்குது நம்மளோட பிளாட்டியூவை. The region lying to the north of the Narmada is called the Central Highland. ஸோ நார்த் பக்கம், இப்போ நடுவில் ஆறு ஓடுதுன்னு பார்க்கலாம், அதோட நார்த் பக்கமாக இருக்கிறது பேர் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்கிறோம். அதோடைய சவுத் பக்கமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடுலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சதர்ன் சைட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூவில் தான் இருக்கும். ஆல் தி மேஜர் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா lying to the south of the Vindhyas flow eastward and fall into the Bengal பே ஆஃப் பெங்கால். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் விந்திய மலையுடைய சவுத்தில் தான் இருக்குது. அதனால் எல்லாமே என்ன பார்க்குதுன்னா ஈஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடுது. ஈஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடிட்டு பே ஆஃப் பெங்காலை இந்த ரிவர் எல்லாமே கலந்துருது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே. நர்மதா, டாப்டி ஆர் டூ ரிவர் சிச்சுவேட்டட் டு தி சவுத் ஆஃப் தி விந்தியா ஃப்ளோ வெஸ்ட்வர்ட். இப்போ இந்த விந்திய மலையுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே சவுத்தில் தான் படித்தோம், சவுத் ஈஸ்ட் வேர்டுன்னு படித்தோம். இப்போ இங்கே வந்து சவுத் ஆஃப் தி விந்தியாஸ் ஃப்ளோ வெஸ்ட் வேர்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நதிகள் மட்டும், நர்மதா, டாப்டி மட்டும் என்ன பண்ணுதுன்னா வெஸ்ட் பக்கமாக நோக்கி ஓடுது. த மூமெண்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ரிஃப்ட் வேலி இந்த ரீஜன். இது ஏன் வந்து எல்லா நதிகளும் ஈஸ்ட் பக்கமாக ஓடும்போது இந்த ரெண்டு நதி மட்டும் ஏன் வந்து வெஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் வேலி அங்கே இருக்குது, அதாவது பள்ளத்தாக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பள்ளத்தாக்கு வழியாக இது பயணம் செய்கிறதுனால இது வந்து வெஸ்ட் பக்கமாக இது வந்து பாஞ்சு போகுது. சென்ட்ரல் ஹைலாண்ட். ஸோ இந்த பிளாட்டியூவில் நர்மதா ரிவர் பாஞ்சு போகிறதுனால ரெண்டாக பிரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நார்த் சைட் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலாண்ட், சவுத் சைட் இருக்கிறது டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் தி ரிவர் நர்மதா அண்ட் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ். ஸோ ரிவர் நர்மதாலேருந்து தொடங்கி நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ், இப்போ நம்ம படித்தோமா இமயமலைக்கு கீழே ஏற்படக்கூடிய அந்த நிலப்பகுதி, ஸோ அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்குது. த ஆரவல்லி ஃபார்ம்ஸ் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் எட்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட். ஸோ இந்த ஆரவல்லி தான் இந்த ஆரவல்லின்ற அந்த ஹில் தான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பக்கமும் நார்த் வெஸ்ட் பக்கமும் அதோடைய எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. தீஸ் ஹில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் குஜராத் த்ரூ ராஜஸ்தான் டு டெல்லி இந்த நார்த் வெஸ்டர்ன்லி டைரக்ஷன் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 700 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து தொடங்கி ராஜஸ்தான், டெல்லி அந்த வழியாக வந்து இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு, ஆரவல்லி ஹில்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு.
ஸோ நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷனில் இது இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது இருக்குன்னா 700 கிலோமீட்டர்ஸ் இந்த மலை வந்து இருக்குது. அதாவது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்ற இந்த பிளாட்யூ வந்து அமைஞ்சிருக்கு. The height of these hills is about 1500 meters in southwest, while near Delhi its height is hardly 400 meter. ஸோ இந்த ஹில்ஸுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், அந்த ஆரவல்லி ஹில்ஸுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 1500 சவுத் வெஸ்ட் பக்கமாக வந்தால். அதுவே டெல்லி கிட்ட போக போக இதோடைய ஹைட் வந்து 400 மீட்டராக குறைஞ்சி போகுது. Guru Shikhar with 1722 meter is the highest peak of this range. இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் இருக்க இந்த ஆரவல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் உயர்வான இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு ஷிக்கர் அப்படின்றது. இதோட ஹைட் வந்து 1722 மீட்டர். The western part of the central highland is known as Malwa Plateau. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டுடைய வெஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னா மால்வா பிளாட்டியூ. இட் லைஸ் டு தி சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி அந்த ஹில்ஸுடைய சவுத் வெஸ்ட் பக்கமாக இது அமைஞ்சிருக்கு. அண்ட் டு தி நார்த் ஆஃப் தி வித்யாச்சல் ரேஞ்சுடைய நார்த்லேயும் ஆரவல்லிஸுடைய சவுத் ஈஸ்ட் பக்கமும் இந்த மால்வா பிளாட்டியூ அமைஞ்சிருக்கு. The rivers Chambal, Betwa and Ken drain the Malwa Plateau before they join the Yamuna. ஸோ இந்த யமுனாவுடைய ட்ரிபியூட்டரிஸ் இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆறுகள், அதாவது சம்பல், பெட்வா, கென், இந்த மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மால்வா பிளாட்டியூவுக்கு தேவையான தண்ணியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு யமுனாவோட சேர்ந்துக்குது. The part of the central highlands which extends to the east of Malwa Plateau is called as Bundelkhand. So மால்வா பிளாட்டியூ வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுடைய ஒரு பார்ட்டு மால்வா பிளாட்டியூ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பண்டல்கெண்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இட்ஸ் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வாஸ் பேகல்கெண்ட். ஸோ பண்டல்கெண்டுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ மால்வா பிளாட்டியூ, அடுத்து பண்டல்கெண்டு, அதுக்கு அடுத்து பேகல்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஹில்ஸை வந்து பேகல்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் விச் லைஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா பிளாட்டியூஸ் நோன் அஸ் சோட்டநாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இதுவே ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஹைவேஸில் நார்த் ஈஸ்டர்ன் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோட்டநாக்பூர் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மால்வா பிளாட்டியூ பார்த்தோம், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ பார்த்தோம். ஸோ இந்த ஆறுகள், இந்த மலைகள், ஆரவல்லி ஹில்ஸ் எல்லாம் போகிறதுனால அங்கங்கே தனித்தனியாக பேர் வந்து வருது. இட் கவர்ஸ் மச் ஆஃப் ஜார்க்கண்ட், அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் சத்தீஸ்கர். ஸோ இந்த சோட்டநாக்பூர் பிளாட்டியூவில் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சோட்டநாக்பூர் பிளாட்டியூவில் இருக்குது. திஸ் ரீஜன் இஸ் வெரி ரிச் இன் மினரல் ரிசோர்ஸஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் அண்ட் கோல். ஸோ இந்த பிளாட்டியூவில் எது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயன் எடுக்கக்கூடிய அந்த இதுவும் கோலும் நிலக்கரியும் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுது. Then Deccan Plateau, the physiographic division is the largest part of the plateau region of India. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ என்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ தான். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை விட டெக்கான் பிளாட்டியூ ரொம்ப பெரிய ஒரு பெருசாக இருக்குது. த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் லவ்லி ட்ரையாங்குலர். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியோட ஷேப்பு பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 3 லைன்ஸ் போட்டால் அந்த ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒன் ஆஃப் தி சைட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் மார்க் பை தி லைன் ஜாயினிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ கீழே கன்னியாகுமரி நம்மளோட தமிழ்நாடோட பேஸ் இல்லைங்களா. ஸோ கன்னியாகுமரி ராஜ்மஹால் ஹில்ஸில் வந்து இதோடைய அந்த ஒரு சைடு அமைஞ்சிருக்கு. அண்ட் திஸ் லைன் பாசஸ் டு த ஈஸ்டர்ன் காட். இந்த லைன் எது வழியாக பாஸ் பண்ணி போகுதுன்னா ஈஸ்டர்ன் காட்டில் வந்து பாஸ் ஆகுது. இப்போ செகண்ட் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு சொன்னீங்களா, அதில் ஒரு லைன், 2வது லைன், 3வது லைன் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சைடு தான் வந்து கன்னியாகுமரி ராஜ்மஹால் ஹில்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு லைன், இன்னொரு சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்புரா ரேஞ்ச் அங்கே இருக்குது. சத்புரா ரேஞ்ச், மஹாடியோ ஹில்ஸ், மைக்கல் ரேஞ்ச், அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஒரு சைடு வந்து வருது. மூணாவது சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் இருக்குது. ஸோ 3வது சைடு வெஸ்டர்ன் காட், இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி ராஜ்மஹால், இன்னொரு பக்கம் சத்புரா, மகாதேவ், மைக்கால் ரேஞ்ச், ராஜ்மஹால் அப்படின்றதெல்லாம் இருக்குது. த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் அபவுட் 7 lakh square kilometers. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூ மட்டும் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னா 7 lakh square kilometers. ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 meters இருக்கும் கடல் மட்டத்துக்கு மேலே. The Western Ghats form the western edge of the Peninsular Plateau. ஸோ இந்த Peninsular Plateau உடைய வெஸ்ட் பார்டர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இட் ரன்ஸ் parallel to the Arabian Sea coast. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ கோஸ்ட், அந்த கடற்கரைக்கு சேமாக போகுது. பேரலாக அந்த பக்கத்தில் லைன் போட்ட மாதிரி, இப்போ ரயில்வே ட்ராக்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக வருது. The northern part of this range is called as Himadris. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய நார்த் பக்கம் இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹிமாட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
The height of the shear increases from north to south. ஸோ இதோடைய ஹைட் வந்து நார்த்லேருந்து சவுத் பக்கமாக நம்ம போயிட்டே இருக்கும்போது அதோடைய ஹைட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனைமுடி இது சார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் தி ஆனைமலை ரேஞ்ச். ஸோ இந்த ஆனைமுடின்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூணுமே வந்து கூடக்கூடிய அந்த ஒரு இடம் அதை வந்து ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனைமலை ரேஞ்சுடைய ட்ரை ஜங்ஷன் அது. The Coromandel Hills and the Palani Hills, Kodaikanal is a beautiful hill resort situated on the Palani Hills. ஸோ பழனி மலையில் இருக்கக்கூடிய இந்த கோரமண்டல் பழனி ஹில்ஸ் கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஹில் ரெசார்ட். மக்கள் அதிகமாக அங்கே வாழக்கூடிய அங்கே போய் சைட் சீயிங் பிளேசஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பழனி ஹில்ஸ்லாம் அமைச்சிருக்கு. ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் திஸ் பிளாட்டியூ. ஸோ ஈஸ்ட் பக்கமாக இதோட எல்லைகள் என்னெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அது வந்து சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் பக்கமாக இது வந்து தொடர்ச்சியாக வருது. திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வத்ரி. இந்த ரேஞ்சுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்கிறோமா அதை வந்து பூர்வாத்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின்ஸ் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தி நீல்கிரி ஹில்ஸ். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் காடு ஈஸ்ட் பக்கமாக வருது, வெஸ்டர்ன் காடு வெஸ்ட் பக்கமாக வருது. அது ரெண்டும் ஒன்றா சேரக்கூடிய அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கும் தமிழ்நாடுடைய பார்டரில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து சேருது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டும் ஒன்றா வந்து சேர இடம். த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் தி வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கும், இடையில எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனால் ஈஸ்டர்ன் காட் வந்து அப்படி தொடர்ச்சியாக இருக்காது. கொஞ்சம் மலை அப்புறம் கொஞ்சம் மலை அப்படி பிரேக் விழுந்த மாதிரி இருக்கும் அந்த மலைகள். The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar, Kaveri have dissected this ranges as many places. ஸோ இது ஏன் வந்து இந்த மலைகள் இந்த வெஸ்டர்ன் காட் மலையில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் வந்து நடுநடுவில் ஏன் பிரேக் ஆகிருக்குன்னா இந்த நதிகள் பாஞ்சு போயிட்டு பே ஆஃப் பெங்காலை கலக்கிறதுனால இந்த மலைகள் வந்து மலைகள் வந்து நடுநடுவில் பிரேக் ஆகிட்டுருது. ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவேரி அது வழியாக போயிட்டு கடலை கலக்கும்போது அந்த இடத்துல பிரேக் விழுது இந்த மலைகளுக்கு. அடுத்து ஈஸ்டல் கோஸ்டல் பிளெயின். ஸோ இப்போ வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின் பார்த்தா இப்போ ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயினை அதில் ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் பார்க்கலாம். இட் லைன்ஸ் பிட்வீன் தி ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் தி பே ஆஃப் பெங்கால். ஸோ ஈஸ்டர்ன் காடுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அலாங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ அங்கே வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா பக்கம் இருந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து தொடங்கி வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்ஸை ஒட்டி இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. தீஸ் பிளெயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை தி அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் தி லிட்டரல் ஜோன் பை தி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஈஸ்ட் பக்கமாக நிறைய ரிவர்ஸ் வந்து பாயுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரிவர்ஸ் அடித்து கொண்டு வந்து கடலில் சேர்கிற மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து அலுவியல் கொண்டு வந்து விட்ட அந்த பகுதி தான் வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். த கோஸ்டல் பிளெயின்ஸ் கன்சிஸ்ட்ஸ் மெயின்லி ஆஃப் தி ரீசன்ட் அலுவியல் டெபாசிட்ஸ். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புது அலுவியல் சாயில் தான் அங்கே இருக்கும். ஏன்னா பழசெல்லாம் அங்கேயே டெபாசிட் ஆகிடுது, ஹில்ஸ்லேயே டெபாசிட் ஆகிடுது, ஹிமாலயஸில் டெபாசிட் ஆகிடுது. இது இங்கே வந்து சேரது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக அடித்து வந்துட்டுருக்க அலுவியல் டெபாசிட்ஸ். திஸ் கோஸ்டல் பிளெயின் ஹேஸ் தி ரெகுலர் ஷோர் லைன் வித் வெல் டிஃபைன்டு பீச்சஸ். ஸோ ஷோர் லைன் ரொம்ப ரெகுலராக இருக்கும். பீச்சஸ் வந்து பக்கா பீச்சஸ் வந்து இந்த இதில் இருக்கும். த கோஸ்டல் பிளெயின் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர் இஸ் நோன் அஸ் நார்தன் சர்க்காஸ். அங்கே எப்படி மலபார், கொன்கன் அப்படிலாம் பிரித்தாங்களோ அந்த மாதிரி இந்த பக்கமும் பிரிச்சிருக்காங்க. மகாநதியிலேருந்து தொடங்கி கிருஷ்ணா ரிவர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சதர்ன் பார்ட் லைஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவேரி ரிவர். ஸோ அதுக்கு கீழே சவுத் பக்கமாக இருக்கக்கூடிய கோஸ்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதியிலேருந்து காவேரி நதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2ஆக தான் பிரிச்சிருக்காங்க, அங்கே 3ஆக பிரிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டேட்ஸை வச்சு பிரிச்சிருக்காங்க, இங்கே வந்து ரிவர்ஸை வச்சு பிரிச்சாங்க. ஸோ மகாநதி, கிருஷ்ணா, காவேரி அது 3 அப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மகாநதி, கிருஷ்ணா, நார்தன் சர்க்காஸ், கிருஷ்ணா, காவேரி, கோரமண்டல் கோஸ்ட்ன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். The marine beach on this coast in Chennai, it is a second largest beach in the world. ஸோ உலகத்திலே நம்மளுடைய மெரினா பீச் தான் வந்து 2வது லாங்கஸ்ட் பீச், ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய பீச். Among the backwater lakes of this coast, Lake Chilka, ஒடிசாவில் இருக்கக்கூடிய சில்கா அப்படிங்கிற லேக் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, லொக்கேட்டட் தி சவுத் வெஸ்ட் ஆஃப் தி மகாநதி டெல்டா. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குளம் வந்து ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு குளம் ஏற்பட்டிருக்கு. அந்த குளத்துடைய பேர் வந்து சில்கா அப்படிங்கிறாங்க. இந்த சில்கா ஒடிசா ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லேக், பெரிய நதி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாநதி டெல்டாவுடைய சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. கொலேரு லேக் இன்னொரு
குளம் இருக்குது. அது வந்து கொலேரு லேக்குன்னு சொல்கிறாங்க. விச் லைஸ் பிட்வீன் தி டெல்டாஸ் ஆஃப் தி கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. கோதாவரி கிருஷ்ணா அது வந்து கடலில் சேரக்கூடிய அந்த பகுதிக்கு இடையில வந்து இந்த கொலேரு லேக் இருக்குது. அண்ட் புலிகேட் லேக், இன்னொரு லேக் பார்த்திங்கன்னா புலிகேட் லேக்குன்னு சொல்கிறாங்க. லைஸ் டு தி பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஆந்திர பிரதேஷ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் இந்த புலிகேட் லேக் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஆர் வெல் நோன் லேக்ஸ் இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன். ஸோ இங்கே 3 லேக் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஒன்று வந்து சில்கா, இன்னொன்று வந்து கொலேரு, இன்னொன்று வந்து புலிகேட் லேக். தென் ஐலாண்ட்ஸ் பார்க்கலாம். ஐலாண்ட்ஸ் அப்படின்றது தீவுகள். ஒரு நிலப்பகுதியை சுற்றி 4 பக்கமும் தண்ணி இருந்தால் அதுதான் வந்து நம்ம ஐலாண்ட் சொல்கிறோம். இந்தியா ஹேஸ் 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ், நேம்லி அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்வீப். ஸோ இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 2 ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஐலாண்ட் மட்டும் கிடையாது. சின்னதாக ரொம்ப அதிக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஒன்று, லக்ஷத்வீப் ஒன்று. இந்த ஃபார்மர் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 572 ஐலாண்ட்ஸ். ஃபார்மர்னால் முன்னாடி இருக்குது. அந்தமான் நிக்கோபாரில் பார்த்திங்கன்னா 572 சின்னதாக ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 572 ஐலாண்ட்ஸ் சேர்ந்தது தான் அந்தமான் நிக்கோபார். ஆனால் லொக்கேட்டட் வந்து பே ஆஃப் பெங்கால். அந்தமான் நிக்கோபார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அந்த லேட்டர் ஒன், இப்போ அடுத்து லக்ஷத்வீப் பற்றி சொல்கிறாங்க. லேட்டர் ஒன் ஹேஸ் 27 ஐலாண்ட்ஸ். ஸோ லக்ஷத்வீப்பில் இப்போ 27 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்த லொக்கேட்டட் வந்து அரேபியன் சி. ஸோ இந்த லக்ஷத்வீப் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் பக்கமாக இருக்குது, அரேபியன் சீயில் இருக்குது. த ஐலாண்ட் ஆஃப் அந்தமான் நிக்கோபார்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் டெக்டானிக் அண்ட் வால்கனிக் ஆரிஜின். இந்த நிலப்பகுதி எப்படி உருவாச்சு, இந்த ஐலாண்ட்ஸ் தீவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா வால்கனோ, எரிமலை வந்து அது அப்படியே படிஞ்சு சில்லுன்னு ஆகிட்டு அதுலேருந்து ஏற்படக்கூடிய நிலப்பகுதி தான் வந்து இந்த ஐலாண்ட்ஸ். இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இஸ் ஃபவுண்ட் அண்ட் பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஸோ ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா எப்போ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும், அது அடிக்கடி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் வால்கனோ நம்ம இந்தியாவில் ஒன்று தான் இருக்குது. அது என்னன்னா பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்குது. அது அந்தமான் நிக்கோபார் குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்டில் இருக்குது. 572 ஒன்று வந்து பேரன் ஐலாண்ட். வெல் தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் அரேபியன் சி ஆர் மெயின்லி கோரல் ஆரிஜின். ஸோ அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கோரல்ஸ் வந்து அங்கே இருக்கும், பவள பாறைகள் சொல்கிறோம். ஸோ அந்த பாறைகள் வந்து அந்த ஐலாண்ட்ஸில், அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் வந்து எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி சப்மரைன் மவுண்டைன். ஸோ எலிவேட்டட்னா ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன். சப்மரைன் அப்படின்றது இந்த மெரைனுடைய ஒரு பகுதி. மவுண்டெயின்ஸில் இதில் இருக்க கடற்குள்ளே இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸுடைய அந்த போர்ஷன்ஸை வந்து இது அமைஞ்சிருக்கு. சின்ஸ் தீஸ் ஐலாண்ட்ஸ் லைஸ் க்ளோஸ் டு த ஈக்வேட்டர். இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஈக்வேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால த கிளைமேட் ரிமைன்ஸ் ஹாட் அண்ட் வெட் த்ரூ அவுட் தி இயர் அண்ட் ஹேஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட். வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியாகவும், அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல எப்பவுமே மழை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெட்டாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும், பயங்கர ஹாட்டாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்கே அமைஞ்சிருக்கும். ஏன்னா பயங்கர வெயில், பயங்கர மழை இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய காடுகள் வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிளைமேட். அதனால் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அடர்த்தியான காடுகள் இந்த இடத்துல இருக்குது. The area of the island group is about 8,249 square kilometers. ஸோ இந்த மொத்த ஐலாண்ட் குரூப் இப்போ 572 ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, அது மொத்தமாக சேர்த்து ஏரியா சொல்லும் போது 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. The entire group of island is divided into 2. இப்போ இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை இப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. அது ஒன்று வந்து நார்த் பக்கம் இருக்கிறது அந்தமான், சவுத் பக்கம் இருக்கிறது நிக்கோபார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தீஸ் ஐலாண்ட் குரூப்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக வந்து இந்த ஐலாண்ட்ஸ் இருக்குது. போர்ட் பிளேயர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு ஹெட் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப். ஸோ இந்த போர்ட் பிளேயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனலில் இருக்குது. அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம் அது. த சதர்ன் மோஸ்ட் டிப் த இந்திரா பாயிண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட். நம்ம இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் டிப் எதுன்னு பார்த்தா இந்திரா பாயிண்ட்னு படித்தோம். ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த நிக்கோபார் ஐலாண்டில் தான் அமைஞ்சிருக்கு. அந்தமான்லையா நிக்கோபார்லையா, அந்தமான நிக்கோபார் ஆப்ஷன் கொடுத்தா அந்தமான் நிக்கோபார், ஆனால் ஒரு ஆப்ஷன் ஏல அந்தமான், ஆப்ஷன் பியில் நிக்கோபார் கொடுத்துட்டாங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட் தான் நம்முடைய ஆன்சராக இருக்கணும். அடுத்து லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அரேபியன் சீயில் இருக்கக்கூடியது. ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆஃப் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்ட் பக்கமாக இது இருக்குது. கோரல் ஐலாண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஐலாண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவள பாறைகள் இருக்குது. இது கவர்ஸ் இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் நம்ம அந்தமான் நிக்கோபாரில் 8,249 படித்தோம். இது வெறும் 32 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமாகவே. கராவட்டி இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ இந்த
லக்ஷத்வீப் ஐலாண்டுடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தா கவராட்டி. லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி மால்டீவ் ஐலாண்ட்ஸ் பை தி 8-degree சேனல். ஸோ இங்கே லக்ஷத்வீப் வந்து மால்டீவ்ஸ் வந்து பிரிச்சிருக்கு. 8-degree சேனல் வந்து இதில் பிரிச்சிருக்கு. த அன்இன்ஹாபிட்டட் பிட் ஐலாண்ட் ஆஃப் திஸ் குரூப் ஹேஸ் தி பேர்ட் சாங்சுரி. ஸோ இந்த ஐலாண்டில் இந்த மால்டீவ்ஸ் ஐலாண்டில் பார்த்திங்கன்னா பிட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த இடத்துல அன்இன்ஹாபிட்டட் மக்களே இல்லாத ஒரு பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுரி அது. Earlier it has 3 divisions, namely Lakadive, Minikoni and Amindivi. ஸோ இதை முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லக்ஷத்வீப் வந்து 3ஆக பிரிச்சிருந்தாங்க. லக்காடிவ், மினிகோனி அண்ட் அமின்டிவின்னு பிரிச்சிருந்தாங்க. இட் வாஸ் நேம்ட் ஆஸ் லக்ஷத்வீப் in 1939. ஸோ மொத்தமாக இதுக்கு சேர்த்து லக்ஷத்வீப்புன்னு ஒரு பேர் வச்சிட்டாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா 1973 அந்த எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து மூணு பேர் தனியாக இல்லாமல் ஒன்றா வச்சுட்டாங்க. அடுத்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட்ஸ். ஸோ கடற்பரப்பில் இல்லாத ஐலாண்ட்ஸ். பிசைட்ஸ் த 2 group of islands, India has a number of islands along the western coast, eastern coast in the delta regions of Ganga. ஸோ ஆஃப்ஷோர் ஐலாண்டுன்றது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி வந்து ஐலாண்ட் சொல்கிறோமா. இந்த ஆஃப்ஷோர் ஐலாண்ட் வந்து கடல் பரப்பில் இல்லாமல் ஆறுகள் நதிகள்லாம் இருக்குது. அந்த ஆறுகள் பாயக்கூடிய அந்த இடத்துல உருவானக்கூடிய ஐலாண்டு தான் வந்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் கோஸ்ட்லையும் இருக்குது, வெஸ்டர்ன் கோஸ்ட்லையும் இருக்குது. அந்த டெல்டா ரீஜன் ஆஃப் கங்கா, அந்த கங்கை நதியெல்லாம் ஓடி வந்து கடலில் சேரக்கூடிய அந்த டெல்டா பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை வந்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அன்இன்ஹாபிட்டட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை தி அட்ஜசன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள்லாம் யாருமே வாழாத ஒரு பகுதியாக தான் வந்து இருக்குது. இது யார் பார்த்துக்கிறாங்க, இந்த ஐலாண்ட்ஸ்க்கெல்லாம் யார் வந்து பார்த்துக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து இதை கேர் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடியது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகள் அது எங்கெல்லாம் போய் எந்த பகுதியில் போய் கடலில் சேரப்போகுது, அது எவ்வளோ லாங்கில் ஓடப்போகுது அப்படிங்கிறத பற்றின தகவல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இஸ் அண்ட் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இன்டகிரேட்டட்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறது. தட் இஸ் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ்ன்றது சின்ன அந்த பெரிய ஆற்றுலேருந்து சின்னதாக பிரிஞ்சு போகிற ஆறு, இல்லைனா குட்டி குட்டியாக வந்து ஆறுகள் ஒன்றா வந்து சேர்றது ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரங்க் ஸ்ட்ரீம் விச் கலெக்ட்ஸ் அண்ட் ரெயின் சர்ஃபேஸ் வாட்டர் இன் டு த சி. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா தண்ணியையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி எல்லாட்டையும் வாங்கிட்டு கொண்டு போய் சீயில் கொண்டு போய் சேர்த்துது, இல்லைனா லேக்கில் கொண்டு போய் சேர்த்துது. ஆர் சம் அதர் பாடிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ கடல்லையோ ஏரியிலையோ ஆற்றுலையோ இதுலையோ ஒன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துறதா வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். த டோட்டல் ஏரியா ட்ரெயின் பை ரிவர் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் இஸ் நோன் அஸ் ட்ரைனேஜ் பேசின். ஸோ ட்ரைனேஜ் பேசின் அப்படின்றது ஒரு ஆறு எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ட்ரைனேஜ் பேசின் சொல்கிறோம். இந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் அன் ஏரியா இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஏரியா. ஸோ ஒரு ட்ரைனேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இங்கே தண்ணி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு தான். மழை அதிகமாக பொழிவு இருக்கா, இல்லைனா இது ஒரு பெரிய ஒரு மவுண்டெயின் இருக்கக்கூடிய ஏரியாவா, அந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் வந்து அதோடைய பேட்டர்ன் வந்து சொல்ல முடியும். இந்த ரிவர் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன். ஸோ ரிவர் சிஸ்டமால் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா இரிகேஷன் பண்ணலாம். அதாவது நமக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கொடுக்குறது, அது இரிகேஷன். ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி. நேவிகேஷன்ன்றது பயணம், ஆறுகளில் பயணம் செய்வாங்க. ஸோ நேவிகேஷன். பவர் எடுக்கிறோம், as well as grant livelihoods for a large number of population. அது மட்டும் இல்லாமல் நிறைய மனிதர்களுக்கு இது ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு இது தான் வந்து இந்த ரிவர் சிஸ்டம். The drainage system of India is broadly divided into 2 major groups. ஸோ இந்த ட்ரைனேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஒன்று ஹிமாலயன் ரிவர், இன்னொன்று பெனின்சுலார் ரிவர். ஸோ ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தீஸ் ரிவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நார்த் இந்தியா அண்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயா. ஸோ இது இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. இது இமயமலையிலேருந்து தான் வந்து உருவாகுது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயாவில் இது எல்லாமே உருவாகிறதுனால இதுக்கு வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தே ஆர் பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ்னால் வருஷத்தோட மொத்த நாளும் அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பெரினியல் ரிவர். வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும்.
ரிவர்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம், ஹிமாலயன், பெனின்சுலர் ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸில் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அப்படிங்கிற 3 மெயின் ரிவர்ஸ் இருக்குது. பெனின்சுலர் ரிவர், பெனின்சுலர்ன்றது நம்மளுடைய இந்தியாவுடைய சவுத் பக்கமாக 3 பக்கமும் தண்ணி சூழப்பட்டிருக்கிற அந்த ஒரு பகுதியை வந்து அது பெனின்சுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெனின்சுலரில் வரக்கூடிய ரிவர்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, டாப்டி. இந்த 6 நதிகள் முக்கியமான ஆறுகளாக பாஞ்சிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ் ரிவர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அந்த இண்டஸ் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ உலகத்திலேயே பெரிய ஆறுகளில் இந்த இண்டஸ் ஆறும் ஒரு ஆறு. ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே பெரிய ஆறு கிடையாது, பெரிய ஆறுகளில் இது ஒரு ஆறு. இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி நார்தர்ன் ஸ்லோப் ஆஃப் தி கைலாஷ் ரேஞ்ச். ஸோ கைலாய மலையிலேருந்து இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்றது உருவாயிட்டு வெளியே வருது. டிபெட்டில் நியர் மனசோராவர் லேக் அப்படின்றது ஒரு ஏரி. ஸோ அந்த ஏரியிலேருந்து தான் டிபெட்லேருந்து இது உருவாகுது. அட் அன் எலிவேஷன் அபவுட் 5150 மீட்டர்ஸ். ஸோ அவ்வளோ ஹைட்லேருந்து 5150 மீட்டர்ஸ் ஹைட்லேருந்து அப்படியே பாஞ்சு கீழ் நோக்கி இந்த ரிவர் வந்து பாஞ்சு ஓடுது. இட்ஸ் லென்த் இஸ் அபவுட் 2880 கிலோமீட்டர். எவ்வளோ தூரத்துக்கு இது பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர்ஸ்க்கு பயணம் செய்யுது. ஒன்லி 709 கிலோமீட்டர் இஸ் இன் இந்தியா. இந்த 2880 கிலோமீட்டர்ஸில் வெறும் 709 மட்டும்தான் இந்திய நிலப்பகுதியில் ஓடுது. த ரிவர் ஹேஸ் தி டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா எக்ஸ்டெண்டிங் 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஒரு ரிவர் வந்து பாயறதுனால எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு நன்மையை கொடுக்குது. அது விளைச்சலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், நேவிகேஷன் பவர் எடுக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னா 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், இன் விச் 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா ட்ரெயின் இன் இந்தியா. இதில் டோட்டலாக இவ்வளோ, இதில் இந்தியா இவ்வளோ. இப்போது 288 கிலோமீட்டர் மொத்த லென்த், அதில் 709 மட்டும் தான் இந்தியாவில்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி டோட்டலாக 11 lakhs, இந்தியாவில் பாயிறது வெறும் 3 lakhs மட்டும்தான். The river flows through the Ladakh and Zaskar ranges and creates deep gorge. ஸோ லடாக்கும் ஜஸ்கர் அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கும் அந்த வழியாக இது பயணம் செய்யும்போது ஒரு பெரிய கார்ஜஸ் வந்து இதை கிரியேட் பண்ணுது. பள்ளத்தாக்கு மாதிரி அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஆறு ஓடும் பாருங்க, அந்த மாதிரி கார்ஜஸ் மாதிரி அது வந்து உருவாகுது. த ரிவர் ரன்ஸ் த்ரூ ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அதோடைய பயணம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் வழியாக பாஞ்சு டேர்ன் சவுத் நியர் சில்லர். ஸோ சவுத் பக்கமாக இப்போ திரும்புது சில்லர் அப்படிங்கிற இடத்துல. அண்ட் என்டர்ஸ் பாகிஸ்தான். ஸோ சில்லர்ன்ற இடத்துல சவுத் பக்கமாக திரும்பிட்டு பாகிஸ்தான் பக்கமாக பாஞ்சு ஓடிடுது. த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர். ஸோ இந்த இண்டஸ் ரிவருடைய முக்கியமான நதிகள் வந்து இது கலக்கிற நதிகள் இல்லை இதுலேருந்து பிரியக்கூடிய நதிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜீலம், செனாப் அப்படின்றது லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டரி வந்து செனாப். ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். ஸோ ஜீலம், செனாப், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். இட் என்டர்ஸ் இன்டு தி அரேபியன். ஸோ பாகிஸ்தான் வழியாக பாஞ்சு போயிட்டு அரேபியா சீக்குள்ளே இது வந்து என்டர் ஆகிடுது மறுபடியும். ஸோ கடலை போய் சேர்ந்துருது. Ganga river system. The Ganga river system is the largest drainage system of India. ஸோ இந்தியாவிலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் எது அப்படின்னா கங்கா ரிவர் சிஸ்டம் தான். இட் எக்ஸ்டென்ஸ் ஓவர் தி ஏரியா. அது எவ்வளோ தூரத்துக்கு பாயுது அப்படின்னா 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்தியாவில் மட்டுமே 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த ரிவர் வந்து பாயுது. த கங்கா பிளெயின் இஸ் the most densely populated place in India. ஸோ இங்கே கங்கா ரிவர் சிஸ்டம் வேறு, கங்கா பிளெயின் வேறு. கங்கா ரிவர் சிஸ்டம்ன்றது அந்த தண்ணி பாஞ்சு ஓடுறது தான் ரிவர். கங்கா பிளெயின்னா அந்த ரிவரை சுற்றி அப்படியே நிலப்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் கங்கா பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருக்கிற இடத்துலையே நம்ம ஹோல் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற இடம் எதுன்னா கங்கா பிளெயின்ஸில் தான். அண்ட் மெனி டவுன்ஸ் ஆர் டெவலப்ட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் திஸ் ரிவர். ஸோ இந்த ஆற்றோட கரைகள் ஓரம் ஃபுல்லாக நிறைய சிட்டிஸ் வந்து டவுன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. The river Ganga originates as Bhagirathi from the Gangotri glacier in Uttarkashi. ஸோ இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா பகீரதி அப்படிங்கிற இடத்துலேருந்து உருவாகுது. அந்த பகீரதி எங்கே இருக்குன்னா கங்கோத்ரி கிளேஷியர். இங்கே கிளேஷியர் அப்படின்றது என்னென்னா ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ரிவர் வந்து அப்படியே ஐஸாக இருந்தால் எப்படி இருக்கும், தட் இஸ் விசே கிளேஷியர். ஸோ அந்த கங்கோத்ரி கிளேஷியர் அப்படிங்கிற அந்த கிளேஷியர்லேருந்து பகீரதி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரிவர் கங்கா ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கே இருக்குன்னா உத்தர்காஷி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. உத்தர்காஷி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அட் அண்ட் எலிவேஷன் ஆஃப் 710 மீட்டர்ஸ் 7,010 மீட்டர்ஸ். இங்கே எலிவேஷனாக ஹைட்டு எவ்வளோ உயரத்துலேருந்து இந்த கங்கா ரிவர் பாஞ்சு கீழே வருதுன்னா 7,010 மீட்டர்ஸ் மேலேருந்து இது பாஞ்சு கீழே அப்படியே
வருது. ஸோ இந்த ஆரிஜினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உத்தரகாஷி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கங்கோத்ரி கிளேஷியரில் பகீரதி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ரிவர் கங்கா வந்து ஸ்டார்ட் ஆகுது. The length of the river Ganga is about 2525 kilometers. ஸோ அதோடைய லென்த் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதோடைய எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ளே சொல்கிறாங்க எவ்வளோனா 2525 kilometers. இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ்னால் அதோட வந்து சேரக்கூடிய ரிவர்ஸ். ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோம்தி, கேங்டாக், கோஷி, காக்ரா அப்படிங்கிற ட்ரிபியூட்டரிஸ் அது இருக்குது ஃப்ரம் சவுத்து. ஸோ சவுத் டைரக்ஷனில் இருந்து இந்த 4 குட்டி குட்டி ரிவர்ஸ் வந்து இதோட ஜாயின் ஆகுது. கோம்தி, கேங்டாக், கோசி, காக்ரா. யமுனா லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. இந்த கங்கா ரிவர்லேயே ரொம்ப பெரிய ஒரு ரிவர் எது வந்து இதோட ஜாயின் ஆகுதுன்னா யமுனா அப்படிங்கிற ஒரு ரிவர் தான் வந்து இதோட பெருசாக வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஒரு ரிவர். சன் சம்பல். ஸோ சவுத்தில் இருந்து அந்த 4 ரிவர்ஸ் வருது. யமுனா, சன் சம்பால் இதெல்லாமும் அதோட சேருது. லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு கேட்டால் யமுனா. அதோடைய ஆன்சர் வந்து யமுனா. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. த ரிவர் கங்கா இஸ் நோன் ஆஸ் ரிவர் பத்மா இன் பங்களாதேஷ். ஸோ இதே ரிவர் கங்கா வந்து இந்தியாவில் ஃபுல்லாக பாஞ்சு போயிட்டு அடுத்து பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம எந்த ரிவரை வந்து ரிவர் கங்கா அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய பேர் வந்து ரிவர் பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ட்விஸ்ட் பண்ணி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. ரிவர் பத்மா இஸ் ஆல்சோ கால்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. The combined river of Ganga and Brahmaputra creates the world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. ஸோ இப்போ கங்கா ரிவரும் பிரம்மபுத்திரா எங்கேருந்து இப்போ கங்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் மேப்பில் அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து கங்கா பாஞ்சு வரும். பிரம்மபுத்திரா எங்கேருந்து வரும்னா ரைட் சைட்லேருந்து பாஞ்சு வரும். ஸோ இது 2 ரிவரும் அப்படியே வந்து ஒன்றா சேர்ந்து பங்களாதேஷ்குள்ளே நுழையும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய டெல்டாவை க்ரியேட் பண்ணுது. டெல்டா அப்படின்னா என்னென்னா அந்த ரிவர்ஸ் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு அந்த ஃபுல்லாக லேண்ட் மாதிரி க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச இடம் அது. ஸோ இந்த கங்கா பிரம்மபுத்திரா ரெண்டுமே ஒன்றா சேரக்கூடிய அந்த இடத்துல டெல்டா க்ரியேட் ஆகுது. அந்த டெல்டா வந்து உலகத்தினுடைய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா. உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய டெல்டாவில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா தான் பெருசு. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்காது? பங்களாதேஷில் இருக்குது. பிஃபோர் ஜாயினிங் தி பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த டெல்டா அப்படின்றது என்னன்னா பாஞ்சு ஓடிட்டுருக்க ரிவர் வந்து கடலுக்குள்ளே கலக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த வேகமாக வரக்கூடிய இந்த தண்ணி என்ன பண்ணோம், அப்படியே மல்லமாக இந்த ஆற்றுக்குள்ளே சீயில் போயிட்டு அப்படியே கடலில் போய் அப்படியே கலக்கும் போது அதோடைய ஸ்பீடு வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணால் அதை அடிச்சுட்டு வர அந்த மண்ணெல்லாம் அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். தட் இஸ் டெல்டா. ஸோ பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய ரிவர் கடலை வந்து சேரும்போது அந்த இடத்துல க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் தான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டுடைய மிகப்பெரிய டெல்டா வந்து நம்மளுடைய இந்தியா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா தான். ஸோ இது எங்கே இருக்குன்னா பங்களாதேஷில் இருக்குது. ஸோ கங்கா பிரம்மபுத்திரா 2 ரிவரும் எங்கே போய் ஜாயின் ஆகுது? பே ஆஃப் பெங்காலில் தான் போய் ஜாயின் ஆகுது. த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். த ரிவர் பிரம்மபுத்திரா ஆரிஜினேட்ஸ். இப்போ கங்கா எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பிரம்மபுத்திரா எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா செமாயுங்டங் கிளேஷியர். செமாயுங்டங் glacier of Kailash range to the east of Lake Manosarovar in Tibet at an elevation of about 5150 meters. ஸோ இங்கே நம்ம வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது இங்கே டிபெட்டில் தான் வந்து அது உருவாகுது. ஸோ எங்கேருந்து உருவாகுதுன்னா லேக் மானசரோவர் அப்படிங்கிற அந்த லேக்கில் இருந்து தான் வந்து ஈஸ்ட், அந்த லேக்குடைய ஈஸ்ட் சைடில் இருந்து உருவாகி பாயக்கூடிய ஆறு தான் வந்து பிரம்மபுத்திரா. ஸோ இதுடைய கிளேஷியருடைய பேர் வந்து சிமாயுங்டங் அப்படிங்கிற கிளேஷியர் தான். இது எங்கே இருக்குன்னா கைலாஷ் ரேஞ்சில் இருக்குது. இதோடைய ஹைட்டு எவ்வளோ ஹைட்லேருந்து இது உருவாகி பாஞ்சு கீழே வருது அப்படின்னா 5150 meters. அது 70-10, இது 51-50. அது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் ஏரியா இது எவ்வளோ லேண்ட் பகுதி வந்து பாஞ்சு வருது அப்படின்னா 5,80,000. ஸோ நம்மளுடைய கங்காவோட அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே அப்படியே கம்பேரிஷன் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கங்கா வந்து 8 lakhs, பிரம்மபுத்திரா வந்து 5 lakh square kilometers. பட் தி ட்ரைனேஜ் ஏரியா லைங் இன் இந்தியா இஸ், நம்மளோட இந்தியாக்குள்ளே அதோடைய ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னா இந்தியாக்குள்ளே 1,94,430
13 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்போ மீதி அந்த 4 lakhs கிலோமீட்டர்ஸ் எங்கே பாஞ்சிருக்கோம் அப்படின்னா டிபெட் வழியாக அது வந்து தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அந்த இடத்துல பாய்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,80,000 கிலோமீட்டர்ஸ் அதோடைய பிகினிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும். இந்தியாவுக்குள்ளே மட்டும் எவ்வளோ தூரம் அது பாயுதுன்னா 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். திஸ் ரிவர் இஸ் known as சாங்போ பியூரிஃபயர் இன் டிபெட். ஸோ டிபெட்டில் இதுக்கு வேறு பேர். நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அது பிரம்மபுத்திரா நம்ம பேர் வச்சோம். ஸோ அங்கே அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க, இந்த சைனாவில் அதுக்கு இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு என்ன பேர் அப்படின்னா சாங்போ அப்படின்றாங்க. சாங்போ அப்படின்னா பியூரிஃபயர் அப்படின்னு அர்த்தம். The length of this river is about 2,900 kilometers. ஸோ இதோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 2,900 kilometers. ஸோ இது இந்தியாவில் இதோடைய லென்த் எவ்வளோனா 900 kilometers தான். It enters into India through an gorge in Arunachal Pradesh, namely Dihang. ஸோ நம்ம இந்த பிரம்மபுத்திரா சைனாலேருந்து அப்படியே பாஞ்சி வருது. நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த இடம் எங்கே அப்படின்னா கார்ஜ் வழியாக அது உள்ளே வருது. அது கார்ஜ்னா அப்படின்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கும், அதுக்கு நடுவில் தண்ணி அப்படியே ஆழமான பகுதியில் அப்படியே பாஞ்சி வரும் பார்த்திங்கன்னா, தட் இஸ் கார்ஜ். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அந்த என்ட்ரி எங்கே ஆகுதுன்னா அருணாச்சல் பிரதேஷ் டிஸ்ட்ரிக்டில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் வந்து என்ட்ரி ஆகுது. அது என்ட்ரி ஆகக்கூடிய இடத்துடைய பெயர் வந்து டிஹாங் அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது. இட் ஹேஸ் மெனி ட்ரிபியூட்டரிஸ். ஸோ கங்காக்கு எப்படி நிறைய துணை ஆறுகள் சொல்லுவாங்க, அது வந்து சேரக்கூடிய குட்டி குட்டி ரிவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரிஸ் Tista, Manas, Barak, Subansiri are some of them. So இதெல்லாம் பிரம்மபுத்திரா ரிவருடைய tributaries. This river is called as Jamuna in Bangladesh. ஸோ இந்த பிரம்மபுத்திராவுக்கு சீனாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம், பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம். இது மறுபடியும் பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சது இல்லையா, கங்காவும் பிரம்மபுத்திராவும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பங்களாதேஷ்குள்ளே பாஞ்சு அப்புறம் தான் வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் சேரும். அங்கே தான் டெல்டா ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அங்கே பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பங்களாதேஷில் இந்த ரிவருக்கு பிரம்மபுத்திரா ரிவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்னு வச்சுருக்காங்க. After it joins with the river Ganga in Bangladesh, the river is called as Meghna. ஸோ தனியாக அந்த பிரம்மபுத்திரா தனியாக பாயிற வரைக்கும் ஜமுனா. இந்த ஜமுனா எப்போ கங்காவோட சேர்ந்துருச்சோ அதுக்கு புதுசாக இன்னொரு பேர் வைக்கிறாங்க. அது என்னென்னா மேக்னா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர். ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து உருவாகி வரக்கூடிய இந்த ரிவர்ஸ் கங்கா பிரம்மபுத்திராலாம் படித்தோம் இல்லையா, இண்டஸ் ரிவர்லாம் படித்தோம். ஸோ இதுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ். எல்லாமே இந்த 3 ரிவருமே பார்த்திங்கன்னா அந்த இமயமலையுடைய அந்த இதுலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது, உருவாகுது. லாங் அண்ட் வைட், ரொம்ப நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும். பெரினியல் இன் நேச்சர். பெரினியல்னால் வருஷம் ஃபுல்லாக தண்ணி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும், சீசனல் கிடையாது. அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். ஸோ இந்த ரிவர்லேருந்து ஹைட்ரோ பவர் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது, அன்சூட்டபிள். இது சூட்டபிளாக கிடையாது. மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். ஸோ நடுவில் இருக்கிற பகுதியிலையும் கீழே பாஞ்சு ஓடக்கூடிய அந்த பகுதியிலையும் வந்து போட்ஸ், குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். நேவிகபிள் அப்படின்னா பயணம் செய்கிறதுக்கு நம்ம இந்த ரிவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹையர் கோர்ஸில் வந்து முடியாது, மிடில்லையும் லோயர் கோர்ஸில் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா மலையிலேருந்து கீழே அது இறங்கி வரக்கூடிய இடங்கள்லாம் எப்படி நேவிகேஷன் பண்ண முடியும், போட்லலாம் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால தான். பெனின்சுலர் ரிவர்ஸ் பார்க்கலாம். த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால் பெனின்சுலர் ரிவர்ஸ். ஸோ இந்தியாவுடைய சதர்ன் சைடு சவுத் பக்கமாக பாயக்கூடிய ஆறுகளை தான் வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சவுத் பக்கம் வந்து நம்ம இந்தியாவுடைய நிலப்பகுதி வந்து 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து நம்ம அதை பெனின்சுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இது பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ரிவர்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ பெனின்சுலர் ரிவர் பெனின்சுலரில் பாயக்கூடிய சவுத் பக்கம், இந்தியாவுடைய சவுத் பக்கமாக பாயக்கூடிய ரிவர்ஸ் பெரும்பாலும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் உருவாகுது. தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ், நான் பெரினியல். ஸோ இங்கே எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஆறுகளில் தண்ணி இருக்கும். They have a large seasonal fluctuations volume of water as they are solely fed by river. ஸோ அந்த ஆறில் பாயக்கூடிய தண்ணியுடைய அளவும் வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக பாயும், சில சமயத்தில் ரொம்ப குறைவாக பாயும். ஏன்னா இது மலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியது, அதனால் மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா சீசனுக்கு சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். These rivers flow in valley with steep gradients. ஸோ பள்ளத்தாக்குகளில் இது
ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ த பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ இது எந்த திசையில் பாயுதோ அதை வச்சு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் ஃப்ளோயிங் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்க்கலாம். அதில் மகாநதி அப்படின்றது ஒரு ரிவர். The river Mahanadi originates near Shihava in Rajput district of Chhattisgarh and flows through Odisha. So Chhattisgarh stateல ராஜ்பூட் டிஸ்ட்ரிக்டில் சிஹாவா அப்படிங்கிற இடத்துல உருவாகிற இந்த மகாநதி ஒடிசா ஸ்டேட் ஃபுல்லாக பாயுது. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்டர்ஸ். இதோடைய முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ், அதாவது இதோட வந்து சேரக்கூடிய முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் ஆறுகள், சின்ன சின்ன ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோனார், டெலன், சாண்டர் அண்ட் ஈப். The main stream of Mahanadi gets divided into several distributaries. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சுட்டு அதோடைய மெயினாக பாயக்கூடிய அந்த மகாநதி வந்து பல இதுவாக வந்து பிரியுது. பல இதுவாக வந்து பிரிஞ்சு போகும்போது அந்த மாதிரி பிரியக்கூடிய ஆறுகளில் முக்கியமான ஆறுகள் வந்து பாய்கா, பிரூபா, சிட்டர்டலா, கென்குட்டி அண்ட் நன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் இருக்குது. ஆல் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் தி டெல்டா ஆஃப் மகாநதி. ஸோ இது எல்லாமே இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய அந்த இடத்துல ஒரு டெல்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ டெல்டா எப்பவுமே வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. டெல்டா ஆஃப் மகாநதி விச் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டாஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்டாஸில் இதுவும் ஒரு பெரிய டெல்டா அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மகாநதி எம்டிஸ் இட்ஸ் வாட்டர் இன் பே ஆஃப் பெங்கால். ஸோ மகாநதி பாஞ்சு ஈஸ்ட் பக்கமாக பாஞ்சு பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. கோதாவரி. ஸோ நெக்ஸ்ட் கோதாவரி பார்க்கலாம். கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். ஸோ கோதாவரி வந்து நல்லா ரொம்ப நீளமாக பாயக்கூடிய ஒரு ரிவர். இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர்ஸ் இதோடைய பயணம் இருக்குது. எவ்வளோ ஏரியா இது கவர் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா 3.13 lakh கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து இந்த கோதாவரி ஆறு பாயறதுனால இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ் வந்து நன்மை கொடுக்குது. விவசாயம் செய்யாததுக்காகலாம் வந்து தண்ணி வந்து கொடுத்துட்ருக்குது. among the peninsular rivers. ஸோ இது லாங்கஸ்ட்டாக ஓடக்கூடியது 3.13 கிலோமீட்டர்ஸ். இது வந்து நன்மை கொடுக்குது அவ்வளோ ஏரியா ஆஃப் லேண்டுக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரித கங்கா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரித கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆரிஜினேட்ஸ் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இது உருவாகுது. போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இதுவும் கூட பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஒரு பகுதி தான். இட் ஃப்ளோஸ் டு தி ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிஃபோர் ஜாயினிங் பே ஆஃப் பெங்கால். ஸோ இது போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறதுக்கு முன்னாடி தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ்லலாம் இது பயணம் பண்ணுது. பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சலாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். முக்கியமாக இதோட வந்து சேரக்கூடிய ஆறுகளுடைய பேரெல்லாம் இது. த ரிவர் நியர் ராஜமுண்ட்ரி கெட்ஸ் டிவைடட் இன்டு 2 channels கால்ட் வசிஸ்தா அண்ட் கௌதமி. ஸோ அந்த மகாநதி போய் பல இதாக பிரிகிற மாதிரி இது ரெண்டாக பிரியுது ராஜமுண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல. ஸோ அந்த ரெண்டாக பிரியக்கூட அந்த ஆறுகளுடைய பேர் வந்து வசிஸ்தா, கௌதமி. ஃபார்ம் தி லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. ஸோ இதுவும் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல டெல்டாஸில் இது ஒரு லார்ஜஸ்ட் டெல்டா. கொலேரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் தி டெல்டாக் ரீஜன் ஆஃப் கோதாவரி. இந்த கோதாவரி பாயக்கூடிய கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரி வந்து பார்த்திங்கன்னா கொலேரு அப்படிங்கிற ஒரு ஏரியில் நல்ல தண்ணியாக இது வந்து கொடுக்குது. தென் கிருஷ்ணா. த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி ஸ்ப்ரிங் அட் அ பிளேஸ் கால்ட் மகாபலேஸ்வர் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இதுவும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது இந்த கிருஷ்ணா அப்படின்றது. ஸ்ப்ரிங் அப்படின்னா ஊத்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்ப்ரிங். இட்ஸ் லென்த் இஸ் 1400 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோடைய லென்த் 1400. இது கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து 2.58 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் இந்தியா. ஸோ ரெண்டாவது நீளமாக பாயக்கூடிய ஆறுகளில் இது வந்து ரெண்டாவது லாங்கஸ்ட். ரிவர் பீமா, பெடவாகு, மூசி, கொய்னா, துங்கபத்ரா ஆர் தி மேஜர் tributaries of this river. ஸோ இந்த ஆறுடைய tributaries. It also flows through Andhra Pradesh and joins in Bay of Bengal at ஹமசலா தேவி அப்படிங்கிற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் போய் இது கலக்குது. ஆந்திர பிரதேஷ் வழியாக இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற ஆறு வந்து பாஞ்சு போகுது. காவேரி. த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலகாவேரி குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகு ஹில் மலையில் தலகாவேரின்ற ஒரு இடத்துல இந்த காவேரி ஆறு வந்து உருவாகுது. இதோட லென்த் வந்து 800 கிலோமீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா தக்ஷின் கங்கான்னு சொல்கிறாங்க, இல்லைனா கங்கா ஆஃப் சவுத் அப்படின்னும் இதுக்கு பெயர்கள் இருக்குது. இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் இதோட வந்து சேரக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆறுகள் வந்து ஹராங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நாயல், அமராவதி, இந்த ரிவர்ஸ் எல்லாமே அதோடைய ட்ரிபியூட்டரிஸ். இன் கர்நாடகா த ரிவர் பைஃபர்கேட்ஸ் ட்வைஸ் forming the sacred islands of Srirangapatnam and Shivasamudram.
ஸோ இந்த ரிவர் என்ன ஆகுது, கர்நாடகாவில் 2 முறை 2ஆக பிரியுது. ரெண்டு முறை பிரியுது. அதான் பைஃபர்கேட்ஸ் ட்வைஸ். பைஃபர்கேட்னா 2ஆக பிரியுது, 2 முறை பிரியுதாமா. அப்படி பிரியும் போது ஒரு ஐலாண்டு உருவாக்குது. ஐலாண்டுன்றது ஒரு தீவு மாதிரி ஒரு இது வந்து, ஸோ தீவு மாதிரி ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த தீவுகளுடைய பேர் என்னென்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம் அப்படிங்கிற தீவுகளை வந்து இது உருவாகுது. While entering தமிழ்நாடு, the Kaveri continues with a series of twisted, wild gorges until it reaches Hognekal Falls. ஸோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த மலைகளுக்கு நடுவில் கார்ஜஸ் வந்து உருவாக்கி அது ரொம்ப பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது ஹொக்னேக்கல் ஃபால்ஸில் கொண்டு வந்து இந்த தண்ணியை வந்து பாய விடுது. அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் நேரோ கார்ஜ் நியர் சேலம். ஸோ சேலம் கிட்ட நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேரோன்றது குறுகலானன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காஷ் வழியாக சேலம் வழியாக இது வந்து பாஞ்சு ஓடுது. த ரிவர் பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் வித் 2 சேனல்ஸ், ரிவர் கொலெரூன் அண்ட் காவேரி. ஸோ அந்த ஸ்ரீரங்கம் உருவாகிருக்கக்கூடிய அந்த தீவுலேருந்து இப்போ 2 சேனலாக பிரியுது. கொலரூன் அப்படின்னு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியுது. அட் லாஸ்ட் இட் எம்டிஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் அட் பூம்புகார். ஸோ பூம்புகாரில் இது வந்து பே ஆஃப் பெங்காலை வந்து அடைஞ்சிடுது. தென் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஈஸ்ட் பக்கமாக பாயக்கூடிய ஆறுகள். இப்போது வெஸ்ட் பக்கமாக என்னெல்லாம் ஆறுகள் பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆறு தான் பாயுது. நர்மதா, டாப்டி அது மட்டும்தான் வெஸ்ட் பக்கமாக பாயுது. This river rises in Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meters. ஸோ இந்த நர்மதை ஆறு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் அமர்கான்டாக் பிளாட்டியூ அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. எவ்வளோ ஹைட்டில் இது உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா 1057 மீட்டர்ஸ் ஹைட்டில் உருவாகுது. அண்ட் ஃப்ளோஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 1312 கிலோமீட்டர்ஸ். அது எவ்வளோ தூரத்துக்கு பயணம் பண்ணுதுன்னா 1312. எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஃபார்ம்ஸ் 27 கிலோமீட்டர்ஸ் லாங் எஸ்சுரி பிஃபோர் அவுட் ஃபாலிங் இன்டு தி அரேபியன் சி. ஸோ அரேபியன் சீயில் போய் இது கலக்கிறதுக்கு முன்னாடி எஸ்சுரி வந்து ஒரு ஃபார்ம் வந்து, இது டெல்டா மாதிரி எஸ்சுரின்றது அந்த இடத்துல அது உருவாகக்கூடிய ஒரு நிலப்பகுதியை வந்து எஸ்சுரி சொல்கிறோம். ஸோ 27 கிலோமீட்டர்ஸ் லாங் வந்து இந்த எஸ்சுரிஸ் வந்து உருவாகுது இந்த நர்மதை ஆறு. த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக அரேபியன் சீயில் போய் இது கலக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் தி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. ஸோ பெனின்சுலர் இந்தியா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பெருசு. இட்ஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரி. ஸோ இதுடைய சின்ன ஆறுகள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா புர்னர், ஹாலோன், ஹெரான், பஞ்சர், டுண்டி, ஷக்கர், தவா, பர்னா அண்ட் கோலார். இது எல்லாமே வந்து அதோடைய ட்ரிபியூட்டரிஸ். தென் டாப்டி இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. ஸோ பெனின்சுலர் இந்தியா இதுவும் ஒரு மேஜரான ஒரு ரிவர். இதோட லென்த் வந்து 724 கிலோமீட்டர்ஸ். ஏரியா வந்து 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இது கவர் பண்ணுது. டாப்டி ரிவர் ரைசஸ் நியர் முல்டாய் in the பிட்டுல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் பிட்டுல் டிஸ்ட்ரிக்டில் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல தான் இது உருவாகுது. எவ்வளோ எலிவேஷனில் இது உருவாகுது, எவ்வளோ ஹைட்டில் இது உருவாகுதுன்னா 752 மீட்டர்ஸ் ஹைட்லேருந்து இது உருவாகி பாய ஆரம்பிக்குது. It is one of only the 3 rivers in peninsular India that runs from east to west. ஸோ 3 ஆறுகள் மட்டும்தான் வெஸ்ட் பக்கமாக பாயுது. அதில் இதுவும் ஒன்று. தி அதர்ஸ் பீயிங் தி நர்மதா அண்ட் தி மாஹி. ஸோ வெஸ்ட் பக்கமாக பாயக்கூடிய நதிகள் வந்து மொத்தம் 3, நர்மதா, டாப்டி அண்ட் மாஹி. ஸோ இதில் இந்த 3த்தில் டாப்டியும் ஒன்று. த மேஜர் ட்ரிபியூட்டரி. ஸோ டாப்டியோடைய மேஜர் சின்ன ஆறுகள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வாக்கி, கோமை, அருணாவதி, அன்னர், நேசு, புரே, பன்ஷா அண்ட் போரி. இட் அவுட்ஃபால்ஸ் இன்டு தி அரேபியன் சி த்ரூ தி கல்ஃப் ஆஃப் காம்பே. ஸோ இதுவும் கூட அரேபியன் சீயில் போய் கலக்குது. கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக தான் இதுவும் போயிட்டு கலக்குது. Thanks for watching Sridevi's Zone.